அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் கேஎஸ்எல் எக்ஸ்பிரஸோ நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே மதுரையும் தமிழும் என்ற தலைப்பில் உரையாட வந்திருக்கும் முனைவர் திரு மருதுபாண்டியன் அவர்களை இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா அவர்கள் அருங்காட்சியகத்தில், மதுரை அரசு அருங்காட்சியகத்தில் பல தொன்மையான விஷயங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்காக பல நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார். பழங்கால விளையாட்டுகள், நம்ம இந்த பண வண்டி இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஒரு ரேஸ்லாம் வச்சாங்க. பல்லாங்குழி நிகழ்ச்சியை நடத்தி அதில் பரிசு கொடுத்தாங்க. அதில் பார்த்தா சின்ன பொண்ணு ஒன்று வின் பண்ணுச்சு, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குது, ஒரு சின்ன பொண்ணு. ஸோ அந்த மாதிரி பாரம்பரியமான ஒரு கலைகளையும் விளையாட்டுக்களையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதில் மிக பெரும் ஒரு மதுரையில் மிகப்பெரிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நமது நூலகம் சார்பாகவும் நமது வாசகர்கள் சார்பாகவும் நம்முடைய பாராட்டுகளை கரகோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சாரோட இணைந்து நிகழ்ச்சி செய்வது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு மிகவும் பெருமை. ஐயா அவர்களை சிறப்பு செய்வதற்கு சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அழைக்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் அடைவுதானே சார்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் மாலை 5 மணிக்கு நல்லதொரு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த நூலகத்தினுடைய இணை ஆணையர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய நூலகர்களுக்கும் நூலகத்தில் பணியாற்றப்படக்கூடிய பணியாளர்களுக்கும் எதிர்காலத்தின் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க காத்திருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கும் மற்றும் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை சந்தித்துவிட்டு இன்றைக்கு இனிமையான நினைவுகளுடன் வாழ்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகத்தினுடைய அருமை, நூலகத்தை தேடி போய் படித்த எங்களை போன்ற தலைமுறையினருக்கு, மதுரை வாசகர்களுக்கு, மதுரை வாசிகளுக்கு ஒரு அருமையானது ஒரு நூலகம் எங்கேயாவது கிடைக்குமா என்று தேடி அலைந்து ஒரு வழியாக கன்னிமாரா நூலகத்திற்கு சென்று ஏறக்குறைய 200 நபர்கள் ஒன்றாக அந்த நூலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு படித்த காலகட்டங்களை நினைக்கும் பொழுது உள்ளபடியே ஒரு புறம் ஆனந்த கண்ணீரும், மற்றொரு புறம் ஒரு வாழ்க்கையினுடைய வெற்றியை நாம் வெட்டிவிட்டோம் என்ற ஒரு எண்ணத்தையும் இன்றைக்கு நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கு மிக முக்கிய காரணம் நூலகம்தான். காரணம், மதுரை போன்ற பெருநகர பகுதிகளில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் மதுரையில் இருக்குது, நூலகங்கள் இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற பெரிய நூலகங்கள் போட்டித் தேர்விற்கு படிக்கக்கூடிய அளவில் ஒரு நூலகம் இருக்குமா என்று கேட்டால் உள்ளபடியே மதுரை மாநகரத்தில் இல்லை. அந்த கனவை நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக
இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையில் அதிகமாக நம்ம பார்க்க வேண்டும் என்றால் மதுரை கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் கிளி ஜோசியம் பையை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ரோல் மாதிரி ஒன்று அந்த ஃப்ளெக்ஸை உருட்டி வச்சு கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில கிளி ஜோசியக்காரங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க. காலையில் போனோமே அதை விரித்து இடத்த பிடிக்க வேண்டியது தான். இரவு நேரம் வரையிலும் அந்த விரித்த பாயில் மீது படுத்து உறங்கியோ உட்கார்ந்து படித்து பல்வேறு கட்ட பணிகளை பல்வேறு கட்ட வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கன்னிமர நூலகத்தில் நான் படித்தேன். ஏறக்குறைய 200 பேர் படித்தோம். 200 பேருமே நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. அதற்காக இந்த நூலகத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி கலந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூலகம் எவ்வளவு பெரிய மிக முக்கியமானது என்பதற்காக. எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மதுரையும் எழுத்தும். ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியான ஒரு தலைப்பு தான். 20ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் எழுத்தை முதலில் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இப்படின்னு தான் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன், ஒரு மிகப்பெரிய முன்னுக்கு பின் முரணான தகவல்களுடன் கூடிய ஒரு பெரிய விவாதங்களே நடந்து கொண்டிருந்தது. யார் தமிழர்களுக்கு எழுத்தை போதித்தது? வட இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் வடக்கில் அசோகருடைய பிராமி எழுத்துக்களில் இருந்துதான் தமிழகத்திற்கு எழுத்து பரவியது என்று அவங்களுடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். நாமளும் ஆரம்பத்தில் ஆமாம் அசோகருடைய பிராமியில் இருந்து தான் வந்திருக்கப்பட வேண்டும் என்று நம்பி 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க கால வரலாற்றை எழுத தொடங்கினோம். ஆனால் 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசி காலகட்டங்களில் சில விவாதங்கள் எழத் தொடங்குச்சு. எதனால் தமிழர்கள் வட இந்தியாவில் இருந்துதான் எழுத்தை பெற்றார்கள் என்பது எதனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய கேள்வி எழத் தொடங்குச்சு. அதை எழுப்பிய தொல்லியல் ஆய்வாளர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மிகவும் குறிப்பாக கே. ராஜன் ஐயா அவர்கள், ராஜவேலு, பூங்குன்றன் ஐயா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா மற்றும் வேதாச்சலம் ஐயா, சாந்தலிங்கம் போன்றவர்கள் ஏன் நாம் இன்னும் அசோகருடைய பிராமியில் இருந்து தான் தமிழர்களுக்கு எழுத்து கிடைத்திருக்கும் என்று நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது தான் மற்றொரு பிரச்சனை எழுகிறது. இல்லை, அசோகருடைய காலகட்டத்திற்கு இணையான காலகட்டத்தில் இங்கு எழுத்தறிவு பெற்ற சமூக மக்கள் தனித்து வாழ்ந்திருக்கப்பட வேண்டும் என்று தங்களுடைய கூற்றை முன்வைக்கிறார்கள். ஆனால் அதற்கு போதுமான சான்றுகள் அவர்களால் ஆரம்ப காலகட்டத்தில் கொடுக்க முடியலை. முதலில் எப்படி அசோகருடைய காலகட்டத்தில் இருந்து தான் எழுத்து தமிழர் பகுதிக்கு வந்திருக்குது அப்படின்னு எந்த காரணத்தை வைத்து சொல்கிறார்கள் என்று கேட்டால், தமிழகத்தில் ஏறக்குறைய 94 இடங்களில் சமணர்களுடைய படுக்கைகளில் மட்டும்தான் எழுத்துக்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. சமணர்களுடைய படுக்கைகள் என்று சொல்லும் பொழுது மதுரையை சுற்றி பார்த்தீங்கன்னா 14 மலைத்தொடர்களில் சமணர்கள் இருக்கிறாங்க. இந்த 14 இடங்கள் அல்லாது என்டையர் தமிழ் நிலப்பரப்பில் ஒரு 94 இடங்களில் சமணர்கள் வாழ்விட பகுதிகளில் எழுத்து கிடைக்குது. அப்படின்னா எழுத்து இந்த சமணர்களும் பௌத்தர்களும் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் வட இந்திய பகுதிகளில் இருந்து தமிழகத்திற்குள் வணிகர்களின் மூலமாக இடம்பெற தொடங்கியவர்கள். அப்படி என்றால் எழுத்து வட இந்தியாவிலிருந்து தான் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இது எல்லாருமே 20ஆம் நூற்றாண்டில் ஏற்றுக்கிட்டவங்க. 20ஆம் நூற்றாண்டுடைய மத்திய கால பகுதியில் நாம் ஏன் அப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அதற்கு காரணம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீரென்று ஒரு கல்வெட்டு இதனாலது வரையிலும் சமணர்கள் வாழ்விட பகுதியில் கிடைத்து கொண்டிருந்த கல்வெட்டானது, தமிழ் எழுத்தானது முதல் முறையாக நமக்கு ஒரு ஈம படுக்கையில், அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடத்துல கல்வெட்டு கிடச்சிச்சு. இதனால் வரையும் படுக்கையில் தான் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக என்னதுன்னு கேட்டிங்கன்னா, படுக்கை அல்லாது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய
ஈம பேழைகளில், அதாவது பெருங்கற்கால ஈம சின்னத்தின் மீது ஒரு நடுகள் கிடச்சிருச்சு. ஒரு 4 நடுகள் வந்தது. இப்போ தான் இந்த கேள்வியை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துகிறாங்க. இல்லை, 94 இடங்களில் சமண படுக்கைகளில் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருந்த ஒரு காரணத்தினால் தமிழர்கள் வட இந்தியாவிலிருந்து எழுத்தை கைப்பற்றினார்கள் என்ற கூற்று தவறு. மாறாக அதற்கு முன்னதாகவே புலிமான் கோம்பை, தேனி மாவட்டத்தில் இருக்கப்படக்கூடிய புலிமான் கோம்பை என்ற இடத்தில் முதல் முறையாக பெருங்கற்கால ஈம சின்னத்தில் இறந்தவர்களை புதைத்த இடத்தின் மேல் பகுதியில் இந்த நடுகள் கிடைக்குது. அதுலேயும் எழுத்துடைய நடுகள், எழுத்து மட்டும்தான் இருக்குது, உருவங்கள் எதுவும் கிடையாது. சங்க இலக்கியத்தில் பதிவு வருது, எழுத்துடைய நடுகள்ன்ற பதிவும் இருக்கிறது. அப்போ ஆரம்ப காலகட்டங்களில் உருவங்கள் அல்லாது எழுத்தை வடிக்கக்கூடிய ஒரு மரபு தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அதுவும் தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை மற்றும் தாதப்பட்டி என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு திண்டுக்கல் மாவட்டத்திலையும் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த 2 கல்வெட்டு வந்த உடனேயே ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வர தொடங்குச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் வட இந்தியாவில் இருந்து எழுத்தை பெற்றோம் என்ற செய்தியை இனி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்குள்ளே நமக்காகவே ஒரு பாரம்பரியமான எழுத்து மரபு இருந்திருக்கிறது. சரி, அப்படி எழுத்து மரபு இருந்திருந்தது என்றால் அதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய தேவைப்படுகிறது. அப்போ சான்றுகளுக்கு நம்ம என்ன செய்வது? ஏன்னா ஒரு வரலாற்றை கட்டமைப்பதற்கு போதுமான பிரைமரி ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை தரவுகள் தேவைப்படுகிறது. அப்படி அடிப்படை தரவுகள் தேவைப்படுகிறது என்றால் அதற்கான தரவுகளை நாம் தேட வேண்டியிருக்கு. வெறுமனே இந்த புலிமான் கோம்பை தாதப்பட்டியில் கிடைத்த நடுகற்களை மட்டும் வைத்து கொண்டு எழுத்து நாங்கள் எங்கேயும் கடன் வாங்கவில்லை, எங்களுக்குள்ளாதான் எழுத்து, நாங்களே ஒரு தனித்த எழுத்து அடையாளங்களை வைத்திருந்தோம் என்று அந்த 2 கல்வெட்டுக்களை மட்டும் வைத்து கொண்டு நம்மால் வரலாற்றை உறுதிப்படுத்தப்பட முடியாது. அப்படி என்றால் இன்னும் நிறைய ஆவணங்கள் தேவைப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேராசிரியராக இருந்தவர், பிற்காலகட்டங்களில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்ற ராஜன் ஐயா திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வல்லம் என்ற இடத்தில் ஒரு அகழாய்வு நடத்துகிறார். அந்த அகழாய்வுகளில் நீங்கள் கீழடி அகழாய்வு பார்த்துருப்பீங்க, எப்படி எஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க என்றது. அந்த அகழாய்வினுடைய அடித்தள பகுதியில் கிடைக்கக்கூடிய ஓட்டில் வெறும் குறியீடுகள் மட்டும் கிடைக்கிறது. அதற்கு அடுத்த லேயரில் குறியீடுகளுடன் கூடிய தமிழ் எழுத்து கிடைக்கிறது. அதற்கு அடுத்து 3வது லேயர் வரும்பொழுது குறியீடுகள் மறைந்து எழுத்து வர தொடங்குச்சு. இதை வைத்து கொண்டு ராஜனையா என்ன சொல்கிறார்? தமிழர்கள் முறைப்படியான ஒரு எழுத்தறிவு பெற்ற சமூக மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்று அவருடைய கருத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார். இதனை மேலும் வலு சேர்க்கும் விதமாக கீழடி அகழாய்வு மற்றும் கொடுமணல் அகழாய்வு, கொற்கை அகழாய்வு போன்ற அகழாய்வு சான்றுகளுடன் ஒப்பிடும் பொழுது தனித்த அடையாளத்துடன் கூடிய எழுத்து முறைகள், எழுத்து மாண்புகள் நமக்கு இருந்தது என்ற செய்திகளை அவர்கள் மேலும் மேலும் வலுப்படுத்துகிறார்கள். அதற்கு வட இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் தொடர்ச்சியான சில முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, எப்படி சரி வட இந்திய வரலாற்றுகள் இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு என்னட்ட கேட்கும் பொழுது நான் அழகாக ஒரு பதிலை சொல்கிறேன். பௌத்த இலக்கியத்தில் லலித விஸ்தரம் என்ற ஒரு நூல் உண்டு. இந்த லலித விஸ்தரம் என்ற ஒரு நூல் இந்த என்டையர் நிலப்பரப்பில் ஒரு 64 வகையான எழுத்துக்கள் இருந்தது என்று அவர் சொல்கிறார். லலித விஸ்தரம் பௌத்த மதத்தினுடைய நூல், ஏறக்குறைய அதனுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. 64 வகையான எழுத்துக்கள் இந்த என்டையர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய அன்றைய பிரிக்கப்படாத இந்தியாவாக இருந்தாலும் ஓகே தான். சிந்து சமவெளி, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தொடங்கி
கடைசியாக கன்னியாகுமரி வரையிலான பகுதிகளில் மொத்தம் 64 வகையான எழுத்துக்கள் புழக்கத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு எழுத்து பிரம்மி என்ற ஒரு எழுத்து வருது. இந்த பிரம்மி என்ற எழுத்து யார் முதலில் பயன்படுத்தியது, அது ஒரு தனி ஸ்டோரி. அது பேசணும்னா அது வாட்டுக்கு அங்கிட்டு 1 மணி நேரம் ஓடிடும். அதுலேயே 64 எழுத்துக்களில் 12ஆவதாக வரக்கூடிய ஒரு எழுத்திற்கு பெயர் திராவிடி என்று ஒரு பெயர் வருகிறது. இப்போ இந்த 12ஆவதாக வரப்படக்கூடிய எழுத்திற்கு திராவிடி என்ற எழுத்து முறை எந்த லேண்டில் பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வியை உட்படுத்தும் பொழுது தமிழக வரலாற்று அறிஞர்கள் அனைவரும் இந்த திராவிடி என்ற ஒரு லிபி தமிழ் லேண்டில் தான் பயன்படுத்தியிருக்கப்பட வேண்டும் என்று அவங்களுடைய கருத்தை வைக்கிறார்கள். சரி, இதை மேலும் வலு சேர்ப்பதற்கு கிபி 3ஆம் நூற்றாண்டில் சமண மதத்தினுடைய மற்றொரு இலக்கியம் சமவயங்க சுத்த என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இலக்கியம் 18 வகையான எழுத்துக்களை பேசுகிறது. சொன்னது கிபி 2ஆம் நூற்றாண்டு, இப்போ சொல்கிறது கிபி 3ஆம் நூற்றாண்டு சமண மதத்தை சேர்ந்த ஒரு இலக்கியம் சமவயங்க சுத்த என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 18 வகையான எழுத்துக்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இந்த நிலப்பரப்புகளில் 18 வகை எழுத்து இருந்துச்சு. அதில் 17ஆவதாக வரப்படக்கூடிய எழுத்திற்கு பெயர் தாமிலி என்று ஒரு எழுத்து இருக்கிறது என்றார். இப்போ இங்கே சொல்லப்படக்கூடிய தாமிலிக்கும் அதே 18 எழுத்துக்களில் ஒரு எழுத்து பிரம்மி என்ற எழுத்தும் வருகிறது. அப்போ சொன்ன பௌத்த மத இலக்கியத்திலையும் பிரம்மி என்ற பெயர் வருகிறது, திராவிடி என்ற பெயர் வருகிறது. இரண்டாவதாக சொன்ன சமவயங்க சுத்த என்ற இலக்கியத்தில் பிரம்மி என்ற பெயர் வருகிறது. 17ஆவது எழுத்தாக தாமிலி என்ற பெயர் வருகிறது. அப்படி என்றால் தாமிலி என்ற ஒரு எழுத்து எழுத்து வடிவம் தமிழகத்தின் பகுதியில் தான் இருந்திருக்கப்பட வேண்டும். 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் நமக்கு போதுமான சான்றுகள் இல்லாத காரணத்தினால வட இந்திய பகுதியில் கிடைத்த பிரம்மி என்ற ஒரு எழுத்து அங்கிருந்து தான் தமிழ் வந்திருக்கப்பட வேண்டும் என்றதன காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா வட இந்தியாவில் கிடைத்த எழுத்துக்களுக்கு அசோகன் பிரம்மி என்று பெயர் வைத்தார்கள். தென்னிந்தியாவில் கிடைத்த எழுத்திற்கு தமிழ் பிரம்மி என்று பெயர் வைத்தார்கள். பிரம்மி என்றால் என்ன? ஏன்னா அதையும் நாம் சேர்த்து சொல்லிடுறோம். பிரம்மி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பொதுவாக புராண இதிகாசங்களின் அடிப்படையில் கல்வி கடவுள் சரஸ்வதி, அவர்கள் பிரம்மனுடைய ஒய்ஃபு, பிரம்மனுடைய மனைவியை வட இந்திய பகுதியில் பிரம்மின்றாங்க. அப்போ பிரம்மி என்றால் கல்வி கடவுள் அப்படின்ட்டு புராணங்களில் சொன்ன காரணத்தினால அந்த எழுத்துக்கு பேர் பிரம்மின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, அந்த அம்மாவுடைய பேர் பிரம்மி என்ற பெயர் ஒன்று உண்டு. சமண மதத்திலும் ஒரு பிரம்மி வர்றா. அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவீரனுடைய தங்கச்சியாக ஒரு கேரக்டர் சொல்லப்படுகிறது பிரம்மி. இவையெல்லாம் கடந்து அறிவியல் பூர்வமாக பேசினோம் என்றால் மூளை வளர்ச்சிக்கு உகந்த ஒரு தாவரம் பிரம்மி என்ற ஒரு தாவரம் இருக்கிறது. இப்போ இதில் எந்த இடத்துல போய் இந்த எழுத்துக்கு பேர் வச்சாங்கன்றது ஒரு பெரிய கான்ட்ரடி. ஒன்று புராணத்தில் இருக்குது, இன்னொரு சோர்ஸ் பார்த்தா மகாவீரருடைய தங்கச்சி இருக்கிறாங்க, இன்னொரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக மரத்தினுடைய பெயர் மூளை வளர்ச்சிக்கு உகந்தமாக பிரம்மி என்ற ஒரு மரத்திற்கு பெயரும் ஒன்று. அப்படி அந்த காரணத்தை வைத்து கூட தான் பிரம்மி என்று பெயர் வைத்தார்கள். வட இந்தியாவில் கிடைத்த எழுத்திற்கு பெயர் அசோகன் பிரம்மி, தமிழ்நாட்டில் கிடைத்த எழுத்திற்கு பெயர் தமிழ் பிரம்மி என்று பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்னதுன்னு கேட்டிங்கன்னா நாம் ஏன் தமிழ் பிரம்மின்னு சொல்லணும்? ஏன்னா சமவயங்க சுத்த என்று சொல்லப்படக்கூடிய இலக்கியத்தில் நேரடியாகவே சொல்லிட்டேன்ல, தாமிலின்னு சொல்லிட்டேன்ல. அப்போ நம்ம எதுக்கு தமிழ் பிரம்மி என்று சொல்லப்பட வேண்டும், தாமிலி என்று நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் அலுவலர்களும் தொல்லியல் அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் தமிழ் பிரம்மி என்ற பெயரை விட்டுவிட்டு தாமிலி என்று ஒலிக்க தொடங்கினார்கள். இந்த தாமிலி பிற்காலகட்டத்தில் தமிழி என்றாகி பின்னாடி தமிழ் என்றாக மாறிவிட்டது. இப்படித்தான் எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போய்கொண்டிருக்கிறது. இப்போ வட இந்தியாவில் கிடைக்கப்படக்கூடிய எழுத்து மரபுக்கும் தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய எழுத்து மரபுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இதை KV சவுந்தரராஜன் என்பவர் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறார். KV சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தான் சொல்கிறார். இதை எப்படி சொல்கிறாருன்றத ஒரு சின்ன மற்றொரு வரலாற்று செய்தியில் சொல்லிவிட்டு நான் உள்ளுக்கு வரேன்.
இதுக்கு பேரலாகவே நம்மளுடைய தமிழ் தாத்தா உ.வி. சாமிநாத ஐயர் பல இடங்களுக்கு பயணம் செய்து சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் தொகுத்து அவர் 1894 புறநானூறு என்ற ஒரு சங்க இலக்கியத்தை தொகுக்கிறார். 1904 பதிற்றுப்பத்து தொகுக்கிறார். இப்படி தொகுத்து கொண்டு இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் மதுரைக்கு பக்கத்தில் மாங்குளம் என்ற ஊரில் ராபர்ட் சீவல் என்பவன் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கிறான். அந்த கல்வெட்டில் கனி நந்தாசிரிய இகுவன்கோ தமம் நெடுஞ்செழியன் அவன் சாலகன் ஈத்த பழி என்று ஒரு கல்வெட்டு வருது. இப்போ ஒரு பக்கம் உ.வி. சாமிநாத ஐயர் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிருக்கார். மற்றொரு பக்கம் ராபர்ட் சீவல் என்பவன் மதுரைக்கு பக்கத்தில் மாங்குளம் என்ற இடத்துல ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறான். இந்த கல்வெட்டில் வரப்படக்கூடிய நெடுஞ்செழியன் என்பவன் யார் என்ற ஒரு கேள்வியெல்லாம் தொடங்கிருச்சு. அதே நேரத்தில் கரூருக்கு பக்கத்தில் ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. மூதா அமணன் யாற்றூர் செங்காயவன் செல்வக்கடுங்கோ வாலியாதான் அவன் மகன் இளங்கடுங்கோ அவன் மகன் லங்கடுங்கோ ஆக அறுத்த கல் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வருது, தமிழி கல்வெட்டு. அது ஒரு மலையில் ஆறு நாட்டார் மலைத்தொடரில் கிடைக்குது. அப்போ அந்த கல்வெட்டில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் பொழுது 1904 உ.வி. சாமிநாத ஐயர் பதிற்றுப்பத்து என்ற இலக்கியத்தை பதிப்பிக்கிறார். அந்த பதிற்றுப்பத்து சேர மன்னருடைய வம்சாவளியை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு நூல். அந்த சேர மன்னர்களில் 7, 8, 9வது பாட்டுடை தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செல்வக்கடுங்க வாலியாதன் அவனுடைய வாரிசுகளை பற்றின செய்தி பதிற்றுப்பத்து இங்கே கரூருக்கு பக்கத்தில் ஆறு நாட்டார் மலை என்ற மலையில் புகழூர் கல்வெட்டாக கிடைக்கிறது. அப்படி என்றால் சேர மன்னர்கள் உறுதியாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு உண்மையாக தெரிய வருகிறது. இப்போ 2 கல்வெட்டுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் சொல்லுவேன். வட அசோகன் பிரமிக்கும் தமிழ் பிரமிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கே.வி. சுப்பிரமணிய ஐயர் தான் முதலாக விளக்கி காண்பிக்கிறார். உதாரணமாக இந்த மாங்குளத்தில் கிடைத்த கல்வெட்டுகளையும் அசோகருடைய காலகட்டத்தில் கிடைத்த கல்வெட்டுகளை 2ஐயும் ஒப்பிட்டு படிக்கிறாங்க. பொருள் கிடைக்குதில்லை. என்ன காரணத்தினால பொருள் வரல? ரொம்ப நாள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, அதே நேரத்தில் வட இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எழுத்த மீதியில் ஒன்றாவே இருக்குது, ரெண்டும் ஒரே வரி வடிவமாக இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் அசோகனுடைய காலகட்டத்தில் வெளிவந்த கல்வெட்டை ஈஸியாக படிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த மாங்குளம் கல்வெட்டு பொருள் கிடைக்கல. அப்போ தான் கே.வி. சுப்பிரமணிய ஐயர் என்ன சொல்கிறாரு, ஐயா அசோகருடைய கல்வெட்டோட அசோகன் பிரம்மியோட சேர்த்து இந்த கல்வெட்டை நீங்கள் படிக்க முயற்சி செஞ்சால் பொருள் கிடைக்காது. மாறாக என்ன காரணம்ன்றதை அவரே விளக்கி சொல்கிறார். அசோகருடைய காலகட்டத்தில் கிடைக்கப்படக்கூடிய பிராமி எழுத்திற்கு வர்க்க எழுத்துக்கள் 4 இருக்கும், ஆனால் தமிழில் வர்க்க எழுத்துக்கள் கிடையாது என்று அவர் தான் முதல் கிளாசிஃபிகேஷன் பண்ணுறார். வர்க்க எழுத்துக்கள்னால் நமக்கு தெரியும். ஹிந்தி இப்போ காலே பார்த்திங்கன்னா 4 கா இருக்கும், சாலில் 4 சா இருக்கும், டாலில் 4 டா, பாலில் 4 பா இருக்கும், தாலில் 4 தா அப்படின்றத கே.வி. சுப்பிரமணிய ஐயர் தான் சொல்கிறார். இல்லை நீ இப்படி படித்தேன்னா அதுக்கு பொருள் கிடைக்காது. காரணம் தமிழ் லேண்டில் கிடைக்கப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு வர்க்க எழுத்துக்கள் இல்லை, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஒளிக்குறிப்பை மாற்றி கொள்கிறது என்ற செய்தியை கே.வி. சுப்பிரமணிய ஐயர் சொல்கிறான். சொன்னதோடு மட்டுமல்லாமல் தமிழுக்கே உரித்தான சில சிறப்பு எழுத்துக்கள் என்று சொல்லி சிறப்பு லகரத்தையும், அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ரன்னகரம் அந்த அறம் என்று சொல்லப்படக்கூடிய ரா அந்த ராவையும், கடைசியாக இறுதியாக சொல்லப்படக்கூடிய நா என்று சொல்லப்படுகிற ரெட்டசுலி நாவையும் இவர் தான் முதல் சொல்கிறாரு. இந்த 3 எழுத்துக்களும் அசோகனுடைய பிராமியில் இல்லை அப்படின்ட்டார். இன்னொரு எழுத்து பள்ளிக்கு வரக்கூடிய லகரம் இருக்கிற அதை ஹச் கிருஷ்ணசாஸ்திரி என்பவர் அதை அவர் ஹைலைட் பண்ணுறாரு. இந்த பள்ளிக்கு வரக்கூடிய லகரம் என்பது நமக்கு அசோகன் பிராமியில் கிடைக்கல. ஆகையினால 2ஐயும் போட்டு கம்பேர் பண்ணி படிக்காமல் இது ஒரு தனி குடும்பம் இது ஒரு தனி குடும்பம் என்று பிரிக்கும் பொழுது தான் அசோகனுடைய பிராமியிலிருந்து நாம் வரலை, நமக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் இருக்கிறது என்பதை நம்மளால் கண்டுபிடிக்கப்பட முடிகிறது. அதில் அந்த சிறப்பு எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் பள்ளிக்கு வரக்கூடிய எல்லா, அப்புறம் சிறப்பு லகரம் பழத்துக்கு வரக்கூடிய லகரம்,
அதுக்கடுத்து ரகரம், அதுக்கப்புறம் நா என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்களையும் தனியாக பிரித்ததுக்கு பிறகு தான் பொருள் நமக்கு கிடைக்க தொடங்குச்சு. காரணம் ஏன்னா மாங்குளம் கல்வெட்டுகளில் சிறப்பு எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த பழத்துக்கு வரக்கூடிய லகரம், நீங்கள் கூட மாங்குளம் போனால் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில். சார் சொல்லியிருக்கிறார், ஒரு ஹெரிட்டேஜ் வாக்கெலாம் நடத்தலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்ட நிகழ்வுகளாக கூட முயற்சி செய்யலாம், கூட்டிகிட்டு போகலாம். அப்போ அந்த சிறப்பு லகரம் எழுத்தை கண்டுபிடித்ததுக்கு பிறகு தான் முதல் முறையாக நெடுஞ்செழியன் என்ற பெயர் வெளியில் வர தொடங்குச்சு. இப்போ சங்க இலக்கியத்தை தலைவர் ஆல்ரெடி தொகுத்து வச்சுருக்காப்புல, உவே சாமிநாத ஐயர். தமிழ் சமூகத்தினுடைய மிகப்பெரிய படைப்பு தொகுப்பு. அப்போ அங்கே வரக்கூடிய நெடுஞ்செழியனுக்கு இவனுக்கு என்ன ரிலேஷன்? ஏன்னா நம்ம வெறுமனே பார்த்தீங்கன்னா இலக்கியத்தை இலக்கியமாகவே பார்த்துட்டோம். ஒரு தமிழக வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று கேட்டால், ஆரம்ப காலகட்டத்தில் வரலாற்று அறிஞர்களும் தமிழறிஞர்கள் 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்க. இவர் இங்கிட்டு கவி பாடிக்கிட்டு இருப்பார், இவர் இங்கிட்டு வரலாறு பேசிக்கிட்டு இருப்பார். இந்த 2 பேரும் இணையாததனுடைய காரணம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழுமையான வரலாறு நமக்கு கிடைக்கல. முழுமையான வரலாறு கிடைப்பதற்காக இந்த 2 பேரும் இணையக்கூடிய காலகட்டம் வந்த சூழலில் நமக்கு நிறைய வரலாற்று சான்றுகள் அழிஞ்சு போச்சு. உதாரணமாக கீழடிக்கு பிறகான காலகட்டங்களில் தான் நாங்கள் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் பேசப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் தமிழ்துறை, வரலாற்றுத்துறை, மானுடவியல் துறை 3 இணைஞ்சு வர்றாங்க. இப்போ இணைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்மகிட்ட காணாமல் போயிடுச்சு. அப்போது ஒரு எழுத்து எவ்வளோ பெரிய ஆளுமையை இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு முடிவை கொண்டு வருகிறது என்பதற்கு மதுரையில் இந்த நெடுஞ்செழியனுடைய காலகட்டத்து கல்வெட்டு. ஆனால் இந்த நெடுஞ்செழியன் பாண்டிய நாட்டினுடைய அரசனா என்ற கேள்வி கேட்டால் அது அங்கே வரலை, பொருள் கிடைக்கல. ஏன்னா மொத்தம் 3 மிக முக்கியமான கல்வெட்டுகள் நான் உங்களோட சொல்லியாக வேண்டும். ஒன்று ஜம்பை, திருக்கோயிலூருக்கு பக்கத்தில் ஜம்பை என்ற இடத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. சதியபுதம் நெடுமா நஞ்சி ஈத்த பழி. இந்த கல்வெட்டு கிடைப்பதற்கு முன்பாக வரலாற்றில் ஒரு பெரிய பிழை நடந்து கொண்டே இருந்தது. அசோகருடைய கல்வெட்டில் சேர, சோழ, பாண்டிய, சதியபுத, கேரளபுத்திர, சத்தியபுத்திர, கேரளபுத்திரன்றெல்லாம் பேர் வருது. அங்கே சத்தியபுத்திரன் என்பவன் யார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கேள்வி உட்படுத்தும் பொழுது அதுக்கு பதில் அவங்கள்ட்ட இல்லை. 2010 ஜம்பை என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டுகளில் சத்தியபுதோ நெடுமான் அஞ்சின்னு பேர் வரும் பொழுது தான் இந்த சத்தியபுதோ என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா அதியமானுடைய பிராகிருத பெயர். கோல்டு தங்கச்செல்வின்ற பேரை பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவான், கோல்டு செல்வின்டுவோம். அது மாதிரி அந்த காலகட்டங்கள்லேயே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிராகிருதத்தில் எழுதியிருக்கான் அதியமானுடைய பெயரை. அப்போ சத்தியபுத்திரன் என்பவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதியமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கடையெழு வள்ளல்களில் ஒருவனான தகடூர் பகுதியை ஆட்சி செஞ்சவனுடைய பெயர் அசோகனுடைய பாறைத்தூண் கல்வெட்டில் இடம்பெறுகிறது. அதே மாதிரி ஜம்பை என்ற இடத்தில் இடம்பெறுகிறது. இந்த கல்வெட்டு கண்டுபிடித்ததற்கு பிறகுதான் அதியமான் என்பவன் ஒருத்தர் இருந்தான்றதே நமக்கு தெரிய வந்துச்சு. இலக்கியம் நமக்கு நிறைய தகவல்களை சொல்கிறது. அடுத்து நமக்கு புகழூர் கல்வெட்டு, அதில் சொல்லும் பொழுதே சொல்கிறான், மூதா அமனன் யாற்றூர் செங்காயவன் செல்வ கடுங்கோ வாழியாதன். கோண்டு சொன்னாலே அரசன் பொருள் வந்துருச்சாங்க. அப்போ அவனும் அரசன்ற பேர் வந்துருச்சு. ஆனால் மாங்குளத்தில் கிடைத்த கல்வெட்டில் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லும் பொழுது அரசன் என்ற பெயரில் சொல்லவே இல்லை. நெடுஞ்செழியன் சாலகன், சாலகன்னா சகலை, அவனுடைய பேரில் சொல்கிறாங்க சாலகன். அப்போ சாலகன் என்ற சொல் அங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறோம், தமிழ் மொழியில் பேச கற்றுக்கொள்ளுங்கள், தூய தமிழில் எழுத கற்றுக்கொள்ளுங்கள். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. பிற மொழி கலந்து எழுதக்கூடிய பழக்கம் இருக்குது. தொல்காப்பியரே அதுதான் சொல்கிறார், பிறமொழி கலவாயாக்கே, பிற மொழிகளை சேர்த்து நீ எழுதக்கூடிய பழக்கத்தை கைவிடுன்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்கிறாரு. ஆனால் அதையும் நம்ம சேர்த்து எழுதிக்கிட்டு தான் இருந்திருக்கிறோம். எப்போ 2500 வருடங்களுக்கு முன்பாக அந்த வேலையை நம்ம பார்த்துருக்குறோம். காரணம் இதே மாங்குளம் கல்வெட்டில் வடமொழி எழுத்து அந்த சாலகன் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்தை தான் நம்ம கலந்து எழுதுகிறோம். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் மருகாலத்தலை என்ற இடத்துல வெண்காசிபன் கொடுப்பித்த கற்கஞ்சனம் என்ற எழுத்தில் அந்த சி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பிறமொழி கலந்து தான் நம்ம எழுதக்கூடிய மரபு இருக்குது. அப்போ இந்த பிற மொழிகளை கலந்து எழுதப்படக்கூடிய மரபு என்பது ஏறக்குறைய 2300 ஆண்டுகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இருந்தது என்பது நமக்கு கல்வெட்டு சான்றுகளாக கிடைக்கிறது. இப்படி தான் தமிழ் எழுத்துக்கள் பரவி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் மதுரைக்குள்ளே நான் மையப்படுத்தி வந்துடுறேன். மதுரைக்குள்ளே வரக்கூடிய காற்றை பற்றிய கூட நம்மளால் கவிபாடி வச்சிருக்கிறேன்.
ஏழ்புலை ஐம்புலை ஆலிசை கேழ்த்து அன்ன இனம் வீழ் தும்பி வண்டினது மிகிறு ஆர்ப்ப சுனை மலர கொன்றைக்குடி இனர் ஊழ்ப்ப கொடிமலர் மன்றல மலர மலர்காந்தல் வாய்நார நன்று பல் மலர் நார நரைப்பணிப்ப தென்றல் அசைவுறும் செம்மற்றை அன்ன நின் குன்றத்தான் கூடல் வரவே என்று ஒரு பாடல் சங்க இலக்கியத்தில் இருக்குது. மதுரைக்குள்ள காற்று எப்படி வருது? மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகக்கூடிய காற்றானது அப்படியே திருப்பரங்குன்ற மலையின் மீதாக இருக்கக்கூடிய நறுமணங்கள் சூடிய மலர்களின் மீது மோதி அப்படியே அங்கேருந்து அந்த வாசனைகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு மதுரைக்குள்ளே வந்து சேருது. அப்படி அருமையான ஒரு காற்றை மதுரை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அப்படி இந்த மதுரைக்குள்ளே வரக்கூடிய காற்றுக்கு இவ்வளோ பெரிய இலக்கியத்தை நம்மால் பாடி வச்சிருக்கிறான். இந்த மதுரை எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு, எழுத்துக்கான ஒரு சிறப்பு என்னவென்றா, பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைக்கு தேனி மாவட்டம் இங்குதான் உலகத்திலேயே முதல் முறையாக இலக்கண தொல்காப்பியர் பயன்படுத்தின இலக்கண சொல்லோடு எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு நமக்கு இங்கே தான் கிடைச்சிருக்கிறது. அதுவும் சங்ககால கட்டத்து நடுகல்லாக கிடைத்திருக்கிறது. கல்பேடு தீயன் அந்துவன் கூடலூர் ஆகோல். ஆகோல் என்பது ஆணிரைகளை மீட்கும் பொழுதோ ஆணிரைகளை கவரும் பொழுதோ நடைபெற்ற சண்டையில் இறந்த வீரனுக்காக எடுப்பிக்கப்பட்ட நடுகள். அதுவும் உருவம் இல்லை. தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா அகழாய்வுகளிலும் பெரும்பான்மையான அகழாய்வுகளில் இடைக்கால கட்டத்து அகழாய்வுகள் தவிர்த்து ஏனைய எல்லா அகழாய்வுகளிலும் சமயம் சார்ந்த எச்சம் நமக்கு கிடைக்கவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் நடுகள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெறுமனே எழுத்து மட்டும்தான் எழுதியிருக்கிறான். அந்த நடுகளில் நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழடி அருங்காட்சியகத்தெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. எழுத்துடை நடுகள் புறநானூறு சொல்லுது. நடுகள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் உருவம் இல்லை, எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கிறது. சங்க காலகட்டத்தை சேர்ந்த நடுகர்கள் கிடைத்த ஒரே மாவட்டம், பிரிக்கப்படாத மதுரை மாவட்டம் என்றால் அது கண்டிப்பாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிமான் கொம்பை மற்றும் திண்டுக்கல்லில் கிடைத்த தாதப்பட்டி நடுகளை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சரி, ரைட்டு. இப்போ அதற்கு அடுத்த காலகட்டம் கீழடியோர பகுதிகளுக்கு போவோம். கீழடியில் ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட எழுத்து பொறிப்பு பெற்ற பானை ஓடுகள் கிடச்சிருக்கு. நீங்கள் அதையும் பின்னாடி வரப்படக்கூடிய சமணம் சார்ந்த இடங்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கீழடியினுடைய காலம் என்பது கிமு 675 என்று அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி என்றால் சங்க இலக்கிய காலகட்டத்தினுடைய காலத்தை நம்ம கிமு 6 கொண்டு போகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம சங்க இலக்கியத்தினுடைய காலம் என்பது கிமு 3லேருந்து கிபி 3லேருந்து பேசிக்கிருக்கிறோம். ஆனால் கீழடியினுடைய சான்று சொல்லப்படக்கூடிய செய்தி கிமு 6லிருந்து நம்ம சங்க இலக்கிய காலகட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இப்பொழுது வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் அங்கே கிடைக்கப்படக்கூடிய சான்றுகள். இப்போ ஒரு எழுத்து எப்படி உருவாகுது? பொதுவாக எழுத்து என்பது ஓவியங்களிலிருந்து தான் வருகிறது. இது உலக அளவில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு யூனிஃபார்ம் தியரி. ஓவியம் தான் பார்த்த செய்தியை அவன் ஓவியமாக வடிக்கிறான். அந்த ஓவியம் பின்னாடி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஓவியம் ஒரு குறியீடை ஒரு பொருளை சொல்லக்கூடிய ஓவியமாக மாறுது. ஓவிய எழுத்திலிருந்து குறியீட்டு எழுத்துக்களாக மாறுது. குறியீட்டு எழுத்துக்களிலிருந்து சொற்குறியீட்டு எழுத்துக்களாக மாறுது. அதற்கடுத்து கிராஃபிட்டி என்று சொல்லப்படக்கூடிய குறியீடுகளாக மாறுது. குறியீடுகளிலிருந்து எழுத்து பிறக்குது. இது கிராஜுவல் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு எழுத்து எப்படி பிறப்பதற்கு என்று நமக்கு ப்ராப்பராக அந்த லேஅவுட் வருது. ஓவியம் கிடைக்குது, சொற்குறியீட்டு எழுத்து கிடைக்கிறது, கருத்தெழுத்து கிடைக்கிறது, குறியீடுகள் கிடைக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் கிடைக்குது. இது ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட்ஸ். எப்படி எவால்வேஷன் ஆச்சு? நமக்கு சோர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா வரலாற்றில் சோர்ஸ் இல்லாமல் பேச முடியாது. ஆனால் வட இந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகளில் மகாராஷ்டிராவில் நடைபெற்ற அகழாய்வை தவிர்த்து மற்ற எந்த அகழாய்வுகளிலும் குறியீடுகள் கிடைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு எழுத்து பிறப்பதற்கு குறியீடுகளிலிருந்து தான் எழுத்து வரணும். இண்டஸ் வேலி எழுத்தை இன்னும் நம்ம யாரும் படித்து முடிக்கலை. இண்டஸ் வேலியில் கிடைக்கப்படக்கூடிய குறியீடுகள் பெரும்பான்மையான குறியீடுகளில் ஒரு ஆப்பு எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அல்லது பௌஸ்டோபேடன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எழுத்து வடிவில் ஒரு சித்திர எழுத்தாக இருக்கிறது தவிர அதை நம்ம இன்னும் முழுசாக படிக்க முடியலை. ஆனால் வட இந்தியாவில் நடைபெற்ற அகழாய்வுகளில் எங்குமே குறியீடுகள் எதுவுமே கிடைக்கல. அப்படி என்றால் வட இந்தியாவினுடைய எழுத்திற்கான வளர்ச்சிக்கான வரலாற்று சூழல் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தெரியல. அந்த கிராஜுவல் டெவலப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட அவங்ககிட்ட கிடைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு காலகட்டங்களினுடைய படிநிலை வளர்ச்சிகள் என்பது நமக்கு கிராஜுவலாக டெவலப்மெண்ட் ஆகி கிடைக்குது. அப்படி என்றால்
தமிழர்கள் தனக்கென தனித்த அடையாளத்துடன் தான் இருந்திருக்கிறார்கள் என்பது இங்கே நம்ம கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது. அதற்கு தான் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, பரந்துபட்ட அகழாய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். பரந்துபட்ட அகழாய்வுகள் எப்படி? எல்லா இடங்களிலும் நம்ம மேற்பரப்பாய்வுகள் செய்யப்பட வேண்டும். எல்லா நதிக்கரைகளிலும் மேற்பரப்பாய்வு செய்ய வேண்டும். எல்லா நதிக்கரைகளிலும் முடிந்தவரையிலும் அகழாய்வுகள் செய்யப்பட வேண்டும். அகழாய்வு சான்றுகளை வைத்து கொண்டு தான் நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை முழுமையாக தீர்மானிக்கப்பட முடியும் என்று தமிழ்நாடு அரசு இப்போ என்ன பண்ணுதுன்னா, எல்லா நதிக்கரைகளிலும் மேற்பரப்பாய்வு, பெரும்பான்மையான நதிக்கரையில் அகழாய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தான் மதுரையிலும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயாவுடைய தலைமையில், அதற்கு பிறகாக தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தொல்லியல் துறையினுடைய தலைமையிலும் இன்றைக்கு வரையிலும் 10ஆம் கட்டம் அகழாய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த அகழாய்வுகளில் குறிப்பாக கீழடியில் கிடைத்த அகழாய்வுகளின் சான்றுகளின் அடிப்படையில் நமக்கு குறியீடுகளும் கிடைக்கிறது. குறியீடுகளுடன் இணைந்த தமிழ் எழுத்துக்களும் கிடைக்கிறது. குறியீடுகள் அல்லாத தமிழ் எழுத்துக்களும் பானை ஓடுகளில் வர தொடங்கியிருக்கு. அப்படி என்ற ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கிறது என்பது மதுரைக்கு அருகில் உள்ள இந்த கீழடி அகழாய்வை நமக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக சொல்லலாம். இவை தவிர்த்து மதுரையை சுற்றி நிறைய அகழாய்வுகள் தோரிமானில் நடந்திருக்குது, சமயநல்லூரில் நடந்திருக்கிறது, அதற்கடுத்து அனுப்பானடியில் நடந்திருக்கு, கோவலன் பொட்டலில் நடந்திருக்கிறது, டி கல்லுப்பட்டி என்ற இடத்தில் அகழாய்வுகள் நடந்திருக்கிறது. அப்போ அகழாய்வுகள் சான்றுகளின் அடிப்படையில் நம்மளுடைய மதுரை பகுதியில் ஒரு எழுத்து டெவலப்மெண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்று இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். சமணர்கள் குறிப்பாக எந்த வழியிலாக இந்தியா தமிழகத்திற்குள் நுழைந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பும் பொழுது குறிப்பாக அவங்க சொல்லப்படக்கூடியது, கர்நாடகாவில் சிரவணபெலகோலா வந்து சிரவணபெலகோலா வழியாக அங்கேருந்து கிளம்பி அப்படியே மைசூர் பகுதி, பெங்களூர் பகுதி, ஒசூர், மயிலாடும்பாறை, கரூர், இடையில சேலம், தருமபுரி, சேலத்துக்கு அடுத்தபடியாக கரூர் வழியாக திண்டுக்கல், அப்படியே நேரம் மதுரைக்குள்ளே வந்ததாகத்தான் வரலாற்று செய்திகள் கிடைக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கரூருக்கு மேல் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதியில் எங்கேயுமே தமிழ் எழுத்து கிடைக்கல. இன்றைக்கு வரைக்கும் அகழாய்வில் கிடைக்கல, கல்வெட்டாகவும் நமக்கு கிடைக்கல, மலைகளிலும் கிடைக்கல. மாறாக கரூர் எப்பொழுது சேர மன்னர்களுடைய பகுதி குறிப்பாக கரூர் கிட்ட வரும்பொழுது தான் முதல் முறையாக தமிழ் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்க தொடங்குச்சு. ஆனால் தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுடன் நீங்கள் ஒப்பிடும் பொழுது மதுரையில் மட்டும்தான் 14 இடங்களில் சமணர்களுடைய வாழ்விட பகுதிகளில் எழுத்துக்கள் கிடச்சிச்சு. இது வேற எந்த மாவட்டத்திலையும் இல்லை. அதுலேயும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, சோழ நாட்டில் நம்ம பொன்னியின் செல்வனை பற்றி எவ்வளவோ பேசுகிறாங்க. ஆனால் சோழ நாட்டில் இது நாளது வரையிலும் ஒரு தமிழ் எழுத்து கூட பொறிப்பு பெற்ற பானை ஓடுகளோ அல்லது மலைகளோ ஒன்று கூட கிடையாது. அப்படி என்றால் சோழர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள் யார்? அவர்கள் கண்டிப்பாக பாண்டிய நாட்டுக்குள்ள வந்துட்டு தான் போயிருக்கணும். சோழ நாட்டு புலவர்களை பற்றி சொல்லுவது 58 புலவர்கள் பேர் வருது, 400 கிராமங்கள் பற்றின பெயர்கள் வருகிறது. ஆனால் அந்த சோழ நாட்டில் திருச்சியினுடைய டெல்டாவில் ஆரம்பித்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வரையிலும் இடைப்பட்ட எந்த இடத்துலையும் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கல. பாண்டிய நாட்டினுடைய மையப்பகுதியில், அதுவும் குறிப்பாக மதுரையில் மட்டும் மிக முக்கியமாக 14 இடங்களில் தமிழ் எழுத்துக்கள் கிடைக்கிறது. அப்படி கிடைச்சதோடு மட்டுமல்லாமல் அதில் 8 இடங்களை மிகப்பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி சொல்கிறாரு யாப்பருங்கல விரித்துரையில். பரங்குன்று, ஒருவகம், பப்பாரம், பள்ளி, யருங்குன்றம், பேராந்தே, யானை, இருங்குன்றம், என்றெட்டும் எடுத்தி எம்ப வல்லாருக்கு சென்றெட்டும பிறவி தீங்கு என்று சொல்லி யாப்பருங்கல விரித்துரை சொல்லுது. 8 பெருங்குன்றங்கள் மதுரையினுடைய மையப்பகுதியில் இருக்குது. அந்த 8 பெருங்குன்றங்களில் முதல் பெருங்குன்றம் பரங்குன்றம், இன்றைக்கி நல்லா இருக்குது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தை திருப்பரங்குன்றம் மலையை பற்றின செய்திகள் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது, கல்வெட்டாகவும் நமக்கு கிடைக்கிறது. அங்கே தான் எருக்காட்டூர் ஈழ குடிமகன் போலாலயன் ஆய்சயன் நெடுசாதன் ஈத்த பழின்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு, தமிழி கல்வெட்டு. அந்த மலையினுடைய வடக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் கூடி மேலே ஏறினீங்கன்னா அந்த கல்வெட்டை நீங்கள் அழகாக பார்க்கலாம். எருக்காட்டூர், அதை பற்றி நிறைய பேசலாம், தனியாக ஒரு புக்கே இப்போ வந்து இப்போ வெளியிட்டிருக்கோம். பரங்குன்று, ஒருவகம், இன்றைக்கி அந்த மலை எந்த மலை இருக்கும் என்று கேட்டிங்கன்னா, திரு உருவாக மாதேவி பெரும்பள்ளி என்ற பெயரில் பராந்தக வீரநாராயணன், பாண்டிய மன்னன் பராந்தக வீரநாராயணன் என்பவன் அவனுடைய மனைவியின் பேரில்
ஒரு பள்ளிக்கூடமே வச்சுருந்துருக்கிறான். அதுதான் திருவுருவாக மாதேவி பெரும்பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய கீழக்குயில்குடி. கீழக்குயில்குடியின் ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் தமிழ் எழுத்து அந்த பகுதியில் கிடைக்காமலே இருந்துச்சு. மாறாக சமண சிற்பம் கிடைக்குது, படுக்கையெல்லாம் கிடைக்குது, ஆனால் தமிழ் எழுத்து கிடைக்கல. ஆனால் அங்கே ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருந்தது, ஒரு மிக முக்கியமான எண்பெருங்குன்றம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருந்தது என்ற செய்தியை யாப்பருங்கல விருத்தியுரை சொல்லுகிறது. ஆனால் தமிழ் எழுத்து ஒரு கிமு 1ஆம் நூற்றாண்டு எழுத்து ஒன்றுட கிடைக்கலையே அப்படின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நண்பன் கூட்டிகிட்டு போய் ஒரு முதல் முறையாக ஒரு எழுத்தை காமிக்கிறான். அதில் தான் நான் சொல்லப்படுகிறது பெருந்தே ஊர் உளிங்கே அயம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழி கல்வெட்டு அந்த மலையில் கிடச்சிச்சு. அப்போ ஒருவகம் என்ற ஒரு மலை இருந்திருக்கிறது. அது கடைசியில் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பேரே வருது, திருவுருவாக மாதேவி பெரும்பள்ளின்றது அந்த பேர் வருது. 2வது மலை பரங்குன்று ஒருவகம் பப்பாரம் 3வது மலை. இந்த மலை இன்னைக்கு எங்கே இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மதுரையை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. இந்த மலை எங்கே போச்சு? ஒன்று இருக்குதா, இல்லை அன்றைய காலகட்டத்தில் யாராவது அடித்து உடச்சி கொண்டு போயிட்டானான்னு தெரியல. அடுத்தது 4வது மலை பள்ளி. இந்த பள்ளி என்ற ஊர் மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டரில் குரண்டி என்ற ஒரு ஊர் உண்டு. ஆவியூருக்கு பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வரும். ஆனால் அந்த ஊரில் போனீங்கன்னா மலை இருந்ததற்கான ஒரு எவிடன்ஸ் கூட கிடையாது. ஏன்னா அந்த மலையை ஃபுல்லாக உடைச்சி திருச்சுழிக்கு பக்கத்தில் பள்ளிமடம் என்ற இடத்துல ஒரு கோயிலை கட்டுறான். பள்ளிப்படை கோயிலாக கட்டுறான். பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியன் அவனுடைய தம்பி வீரபாண்டியன், சுந்தரபாண்டியனுக்காக வீரபாண்டியன் ஒரு எடுக்கப்படக்கூடிய ஒரு பள்ளிப்படை கோயிலாக அன்னைக்கும் போனீங்கன்னா பள்ளிமடம் என்ற ஒரு இடத்துல அந்த இடம் இருக்குது. இங்கேருந்து மலையை உடச்சி கொண்டு போய் தான் அங்கே கட்டியிருக்கிறான். அதிலே வருது குரண்டி திருக்காட்டாம் பள்ளி, ஒரு மிகப்பெரிய சமணப்பள்ளி. அந்த ஊரில் மிகப்பெரிய சமண தலைவர்கள், சமண கல்வியாளர்லாம் நிறைய பேர் இருந்திருக்கான். அவன் அங்கேருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமணத்துறவிகள் நேராக எங்கே சிரவணபலவலா போய் அங்கே போய் கற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கீழக்குயில்குடியில் உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்துருக்காப்புல. குணசேகர பட்டாரகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமணத்துறவி, அவனுடைய மாணவர்கள் நிறைய பேர் வர்றான். இதோடு இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொண்டு போய் குறிப்பாக கழுகுமலை பகுதியிலையும் போய் பாடம் நடத்தியிருக்கிறதுக்கான எவிடன்ஸு கல்வெட்டு சான்றுகளாக நமக்கு கிடச்சிருக்கு. இது 4வது இடம் சொல்லப்படக்கூடிய பள்ளி. பரங்குன்று ஒருவகம் பப்பாரம் பள்ளி யருங்குன்றம் அந்த மலை எங்கே இருக்குன்னு தெரியல. பேராந்தை அந்த மலை எங்கே இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. யானை மதுரையினுடைய அடையாளம், நுழைவு வாயிலாக இருக்கப்படக்கூடிய யானை மலை. அந்த மலையினுடைய மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு தமிழி கல்வெட்டு இருக்கிறது. இவகுன்றத்தில் உரையும் பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாயிபன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு. இபம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா யானை. யானை படுத்திருக்க, யானை என்ற பொருளை அந்த காலகட்டத்தில் பிராகிருத சொல்லாக அவன் எழுதியிருக்கிறான். அப்புறம் அந்த அந்த மலைக்கு அப்பயே யானை என்று பேர் உண்டு. நீங்கள் மேலே ஏறி போய் பார்க்கலாம். அப்போ யானை என்ற ஒரு மலை இன்றைக்கி நம்மகிட்ட இருக்குது. அதற்கடுத்து பரங்குன்று ஒருவகம் பப்பாரம் பள்ளி யருங்குன்றம் பேராந்தை யானை இருங்குன்றம். இருங்குன்றம் என்பது வேறு எதுவும் கிடையாது, நமது திருமால் இருஞ்சோலை, பழமுதிர்ச்சோலை, திருமால் இருங்குன்றம் என்று சொல்லப்படக்கூடிய இருங்குன்றம் அழகர் கோயில். இந்த அழகர் கோயிலை பற்றி நிறைய செய்திகள் அங்கே இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே 18ஆம் படி கருப்பு, பக்கத்தில் பெருமாள், அதுக்கு மேலே பழமுதிர்ச்சோலை, அதுக்கு மேலே ராக்கச்சி. இந்த 4 பேரையும் தவிர்த்து இன்னொரு குரூப் அங்கே இருக்குது என்பது நம்மில் தொல்லியல் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர் பெருமக்கள், வரலாற்று மாணவர்கள் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாது. அந்த இடத்திற்கு பெயர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அழகர் கோயிலினுடைய வடப்பகுதியில், அதாவது கிழக்கு பகுதியில் ஒரு கிடாரிப்பட்டின் என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ஒரு மிக முக்கியமான கல்வெட்டு இருக்கிறது, தமிழி கல்வெட்டு. அதில் வணிகர்களை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். பாணித வணிகன், பச்சை கற்பூர வணிகன், கொழு வணிகன், இப்படி என்று வணிகர்கள் எந்தெந்த வணிகர்லாம் இருந்தாங்க. மத்திரைக்கே உப்பு வணிகன், மதுரையில் இருந்த உப்பு வணிகனை பற்றின செய்திகள் அங்கே இடம்பெறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் கல்வெட்டு சான்றாக இந்த மதுரைக்கு மத்திரை என்ற பெயர் அந்த அழகர் கோயிலில் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம மதுரை என்ற பெயர், மதுரை என்ற பெயர் எப்படி வந்திருக்கும்? சிலர் பார்த்தா இலக்கியத்தில்
பல கதைகள், பல புனைவுகள் வந்திருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா புராண கதைகளை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் உள்ளபடியே கிமு 2ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2ஆம் நூற்றாண்டில் இந்த மதுரை நகரத்திற்கு மத்திரை என்ற பெயர் இருந்திருக்கிறது என்ற ஒரு கல்வெட்டை உறுதிப்படுத்துகிறது அழகர் கோயில் கல்வெட்டு. அங்கே போன நீங்கள் பார்க்கலாம். அப்போ மத்திரை என்ற பெயர் இந்த ஊருக்கு இருந்திருக்கிறது என்ற செய்தியை நம்ம அதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. இப்போ 8 பெருங்குன்றங்களை சொல்லும் பொழுது 5 பெருங்குன்றங்கள் எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு. பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றம் இன்றைக்கும் இருக்குது. உருவகம், திருவுருவாகம் என்று சொல்லப்படக்கூடிய கீழக்குயிலுடி மலை இன்றைக்கி இருக்குது. பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய ஊர் அழிஞ்சாலும், அந்த மலை தொடர் அழிஞ்சாலும் ஊர் கண்டுபிடிச்சாச்சு. குரண்டி திருக்காட்டாம்பள்ளி. யானை என்ற மலை இருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இருங்குன்றம் என்ற மலை இருக்கிறது. ஏனைய 3 மலைத்தொடர்கள் நம்மளால் கண்டுபிடிக்கப்பட முடியலை. இவை தவிர்த்து இன்னும் பல இடங்களில் சமணர்கள், அதுவும் குறிப்பாக இந்த மதுரைக்கே உரித்தான மதுரைக்குரிய சொல்லப்பட தமிழ் எழுத்துக்கள் நமக்கு நிறைய கிடைத்திருக்குது என்று கேட்டால், ஒன்று கருங்காலக்குடி, மதுரையினுடைய ஏறக்குறைய மதுரை மாவட்டத்தினுடைய நுழைவு பகுதி. கொடும்பாலூர் தாண்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொட்டாம்பட்டியை தாண்டின உடனே அந்த ஊர் வரும், கருங்காலக்குடி என்ற ஊர். அதில் எலையூர் அரிதின் பழி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தமிழி கல்வெட்டு கிடைக்குது. எலையூர் அல்லது இடையூர் என்ற பெயரில் அது இருந்திருக்கலாம் அப்படின்ற செய்தி அங்கே இடம்பெறுகிறது. அப்போ கருங்காலக்குடியை முடித்த உடனே அடுத்து பார்த்தீங்கன்னா கீழவளவு, உபசன், தொண்டில வேன்கூடு, ஓன்கூடு பழி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கல்வெட்டு, தமிழி கல்வெட்டு வருது. உபசன் தொண்டி, அழகாக ஒரு நகரத்தினுடைய பெயரை சொல்லி முடிக்கிறான். அப்போ அந்த தொண்டி என்ற தொண்டி எங்கே இருக்கிறது என்று கேட்டோம்னா அது ஒரு பெரிய ஆய்வு. 2 தொண்டி இருக்கிறது. ஒன்று கிழக்கு கடற்கரையில் ஒன்று இருக்குது, மேற்கு கடற்கரையில் ஒன்று இருக்குது. அப்போ கிழக்கு கடற்கரையில் வரக்கூடிய தொண்டிக்கும் மேற்கு கடற்கரையில் வரக்கூடிய தொண்டிக்குமான பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று குட்டுவன் தொண்டி, இன்னொன்று பொறையன் தொண்டி என்று சொல்லி 2 தொண்டியை பற்றி சொல்லும் பொழுது, இங்கே கீழவளவில் வரப்படக்கூடிய தொண்டி எங்கே இருக்குது என்று கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரையோர பகுதியில் தான் தொண்டி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அதைத்தான் அந்த ஊரில் இருந்த ஒருத்தன் கீழவளவில் இருக்கக்கூடிய துறவிகளுக்காக படுக்கையில் வெட்டி கொடுத்தான் என்ற செய்தி கீழவளவு கல்வெட்டில் வருது. அப்படியே 3வது வந்தீங்கன்னா திருவாதூர் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பாங்காட அர்ரீதன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வெட்டு அங்கே இடம்பெறுது. திருவாதூர் இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிக முக்கியமான ஒரு ஊராக சொல்லப்படக்கூடியது மாணிக்க வாசகர் பிறந்த ஊர் திருவாதூர் என்ற இடத்துல. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டாக சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்து திருவாதூரை விட்ட உடனே நேராக பார்த்தீங்கன்னா வரிச்சியூர். இங்கே 4 வந்துருச்சு. ஒன்று கருங்காலக்குடி, கீழவளவு, திருவாதூர், வரிச்சியூர் என்று சொல்லப்படக்கூடிய குன்னத்தூர். அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு, மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு அடாரை 100 களம் நெல். அதில் ஒரு நல்ல ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, மெஷர்மெண்ட்டை பற்றி அவன் தான் சொல்கிறேன். மெஷர்மெண்ட் யூனிட்டு, ஒரு களம் நெல்லை பற்றின செய்தி அங்கே இடம்பெறுது. அப்போ நெல் என்ற ஒரு தானியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற எவிடன்ஸ். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நெல் என்பது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குரிய இது உணவுப் பொருள் கிடையாது. கிழக்காசிய நாடுகளில் தோன்றிய ஒரு உணவு பண்டமானது அப்படியே நேராக கடற்கரையோர பகுதியாகவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்குது. அந்த நெல்லை பற்றின செய்தியும் மெஷர்மெண்ட்டை பற்றின செய்தியும் நமக்கு அங்கே இடம்பெற்றிருக்கு. வரிச்சியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹேம்லெட்டை தான் அந்த குன்னத்தூர் என்ற ஒரு ஊரில். அதை விட்டாச்சுன்னா இங்கிட்ட அடுத்து அரிட்டாபட்டியில் 2 கல்வெட்டு கிடைக்குது. இளஞ்சி இளம்பேரா அவன் மகன் எமையவன் நல் முளவுகை கொடுப்பித்தோன். மற்றொரு கல்வெட்டு நெல்வெளி சிலிவன் அதினன் நல் முளவுகை கொடுப்பித்தோன். அதில் வரக்கூடிய இளஞ்சி என்ற ஊர் எங்கே இருக்கிறது, நெல்வெளி என்ற ஊர் எங்கே இருக்குன்னா இந்த நெல்வெளி தான் திருநெல்வேலி. அப்போ திருநெல்வேலிக்கு ஏறக்குறைய கிமு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களிலேயே நெல்வெளி என்ற பெயர் இருந்திருக்கிறது. அப்படி என்றால் திருநெல்வேலி பகுதியில் நெல் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விவசாய நிலங்கள் இருந்திருக்கிறது என்பது அந்த கல்வெட்டும் சான்று. அதனுடைய எச்சம்தான் சிவகலை அகழாய்வுகளில் நமக்கு நெல் மணிகள் கிடைத்திருக்கிறது. அந்த நெல்மணியினுடைய காலகட்டத்தை கணக்கீடு செய்யும் பொழுது ஏறக்குறைய 1555 பிசி என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய தொல்லியல் அலுவலர்கள். அப்படி என்றால் ஏறக்குறைய 3555 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நெல் என்ற ஒரு உணவு பண்டம் இங்கு புழக்கத்தில் இருந்திருக்கிறது என்ற செய்தி நமக்கு எஸ்கவேஷன்லேயும் கிடைக்கிது. நெல்
ப்ளஸ் வந்து நெல்வேலியை பற்றின செய்தி அரிட்டாப்பட்டியிலையும் கிடைக்குது. நெல்வேலி என்ற ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அந்த நெல்லை தொடர்பு படுத்தி பிற்காலகட்டத்தில் சோழர்கள், அதுவும் குறிப்பாக பக்தி இயக்க காலகட்டத்தில் ஒரு 7 நாயன்மார்கள் நெல்லை தொடர்பு பற்றி தான் வர்றாங்க. இது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது. இளஞ்சி இளம்பெறா மற்றொரு கல்வெட்டு. அந்த இளஞ்சி என்ற ஊர் இன்றைக்கி எங்கே இருக்குன்னா தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக திருநெல்வேலியில் இருக்கப்படக்கூடிய ஒருவரும் தென்காசி குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசிக்கு பக்கத்தில் இருக்க இளஞ்சி என்ற ஊரை சேர்ந்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஊரோட டைப்லேயே இருக்கிறாங்க. காரணம், இது ஒரு மிகச்சிறந்த வணிகன் பகுதிகளாக இருந்திருக்குது. அந்த ஊர் கல்வெட்டிலே வருது. ஸ்வஸ்திஸ்ரீ திருப்பிணையன் மலை பொற்கோட்டு கரணத்தார், பொற்கோட்டு கரணத்தார் பேரால் அச்சனந்தி செய்வித்த திருமேனி பாதிரிக்குடியார் ரக்ஷை என்று சொல்லி ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கிடைக்குது. அப்படி என்றால் அரிட்டாப்பட்டி என்ற இடத்துல ஒரு மிகச்சிறந்த வணிக சபை ஒருத்தர் இருந்திருக்கிறான். யாரோ ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த மலையில் இருக்கக்கூடிய சமணத்துறவிகளுக்கு போதுமான சலுகைகளை செய்து கொடுத்ததற்கான எவிடன்ஸ் நமக்கு அரிட்டாப்பட்டி மலையில் கிடைக்குது. அதற்கடுத்து எங்கிட்ட வந்துட்டிங்கன்னா மாங்குளத்தில் 10 கல்வெட்டு கிடைக்குது. கனி, நந்தாசிரியை, இவனுக்கு தமம். அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கனி என்பவன் யார்? அது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் தியரி. அது ஒரு பக்கம் ஓடும். ஒருத்தருடைய பேர்லேயே 10 கல்வெட்டு வருது, கனி கனி கனின்னு. ஏன் ஒருத்தருடைய பேர்லேயே இந்த 10 கல்வெட்டு வந்திருக்க வேண்டும்? அப்படி என்றால் அவன் யார்? கணிதத்தில் வல்லவராக திகழப்படக்கூடிய ஒருவன், அவன் இறந்ததற்கு பிறகு அவனுடைய மாணவர்கள் அங்கே தங்கி படிப்பதற்காக படுக்கையில் வெட்டி கொடுக்கப்பட்டது என்ற செய்தியை நமக்கு அந்த கல்வெட்டு இடம் சொல்லுது. மாங்குளம் கல்வெட்டு. இப்போ இந்த பகுதியில் முடிஞ்சு, அதுக்கப்புறம் அழகர் கோயில் இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ பாருங்கள், கருங்காலக்குடி, கீழவளவு, திருவாதவூர், வரிச்சியூர் சொல்லப்படக்கூடிய குன்னத்தூர், அரிட்டாப்பட்டி, ஆனைமலை, அழகர் கோயில். இது அரிட்டாப்பட்டி, மீனாட்சிபுரம், ஆனைமலை, அழகர் கோயில். இங்கிட்டு ஒரு குரூப்பு. இப்போ இந்த சைடு போயிடுவோம். இங்கிட்டு போனீங்கன்னா திருப்பரங்குன்றம். அது ஆல்ரெடி சொன்ன கதை. எருக்காட்டூர் ஈழக்குடிமன் போலாலாயன் ஆய்சை நெடுஞ்சாதன் ஈத்த பழி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வெட்டு இங்கே வருது. அதுக்கடுத்து திருவுருவாக மாதேவி பெரும்புலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் வருது. அதற்கடுத்து அங்கிட்டு போயிட்டீங்கன்னா முத்துப்பட்டி என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சை அலன் விந்தை ஊர் கவி அப்படின்ற ஒரு பேர் உள்ள ஒரு தமிழ் கல்வெட்டு வருது. நாகப்பேரூர் முசிறிக்கோடன் இளமகன் அப்படின்ற ஒரு கல்வெட்டு முத்துப்பட்டி கல்வெட்டில் வர பின்னாடி ஃபோட்டோ காமிக்கிறேன். அதை விட்டாச்சுன்னா அதுக்கடுத்து விக்கிரமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா வேம்பற்றூர் பேராயம். இந்த வேம்பற்றூர்ன்றது இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அந்த ஊர் இருக்குது. கரெக்டாக அந்த கீழடிக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா வேம்பாறுன்ற பேரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை பற்றின செய்தி அங்கே விக்கிரமங்கலம் கல்வெட்டில் வருது. அதுக்கு பக்கத்தில் முதலை குளம் என்ற ஒரு கல்வெட்டு. அந்த முதலை குளம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா முதலை குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 கல்வெட்டு அங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் மிகச்சிறந்த மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு முதலை குளம். அதை விட்டாச்சுன்னா அடுத்து அப்படியே நீங்கள் மேட்டுப்பட்டி. இது எல்லாமே மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான இடங்கள். மேட்டுப்பட்டிக்கு போனீங்கன்னா அமணன், மதிரை, அத்திரன், உரை உதயனச. அமணன் சமணன். ஏன்னா மொழிக்கு முதல் எழுத்தில் தமிழ் மொழியை பொறுத்தல சகரம் முன்னாடி வராதுன்றதுக்காக அவன் ஆரம்பத்தில் எப்படி எழுதிக்க அமணன் என்று எழுதிட்டான். அமணன், மத்திரை, உரை உதயனச. உரைன்ற படுக்கை, உதயனச ஒரு மத குருமார் யாரோ ஒருத்தர் இருக்கான், சமண துறவியை சமய கல்வியை சமண சமய கல்வியில் பரப்பக்கூடியவன் என்பவன். மதுரை இந்த ஊரை பற்றின செய்தியும் அங்கே இடம்பெறுகிறது. என்றால் தொடர்ச்சியாக மதுரையை சுற்றி இந்த எண் பெருங்குன்றங்கள் அல்லாது ஏனைய 14 பெருங்குன்றங்களில் தொடர்ச்சியாக மதுரை ஒரு சரியான ஒரு எழுத்தை பெற்று அது வளர்ச்சி பெற்று வந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. இவருக்கு அடுத்த காலகட்டம் தான் தமிழில் இருந்து வட்டெழுத்து பிறக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். வட்டெழுத்தும் தமிழ்நாட்டில் குறிப்பாக பாண்டிய நாட்டில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு பெற்றிருக்கிறது. இதே மதுரையில் வட்டெழுத்து தொடர்பான கல்வெட்டுக்கள் எங்கெல்லாம் சமணம் சார்ந்த செய்திகளை சொன்னேனோ அங்கே எல்லாம் வட்டெழுத்தும் நிற்கிறது. இப்போ மறுபடியும் சோழ நாட்டுக்கு போனோம்னா சோழ நாட்டில் ஒரு இடத்துல கூட வட்டெழுத்து கல்வெட்டு கிடைக்கல. ஆனால் சோழர்கள் ஆட்சி செய்த எல்லை பரப்புகள் என்று சொல்லப்படக்கூடிய சோழர்கள் 300 ஆண்டுகள் பாண்டிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறான். அவன்கிட்ட 300 ஆண்டுகள் பாண்டிய நாட்டில் ஆட்சி செய்யும் பொழுது அந்த பாண்டிய நாட்டினுடைய எல்லை பகுதியில் சோழருடைய கல்வெட்டு வட்டெழுத்தில் வருது. ஆனால் சோழ நாட்டுக்குள்ளே வட்டெழுத்து கல்வெட்டு இடம் பெறலை. வட்டெழுத்து காலகட்டம், அதே காலகட்டத்தில் மற்றொரு எழுத்து ஒன்று வருது. அதுதான்
தமிழ் மூத்த மொழியா சமஸ்கிருத மூத்த மொழியா? இப்போ தான் சமஸ்கிருதமே உள்ளுக்கு என்ட்ராகுது. நான் இது வரைக்கும் பேசிய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கிமு 6லேருந்து பேசிட்டு போகிறேன். ஆனால் முதல் முறையாக சமஸ்கிருதம் தொடர்பான பிராகிருத கலந்து எழுதப்படக்கூடிய சொல்லாடல் தமிழ் கல்வெட்டில் கிடைக்குது. வெண்காசிபன் என்று சொல்லக்கூடிய மறுகால் கல்வெட்டில் கிடைக்குது. மாங்குளம் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாலகன் என்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்களுடன் கலந்து வருகிறது. ஆனால் இந்த கிரந்தம் என்று சொல்லப்படக்கூடிய சமஸ்கிருத மொழி எழுத்து எப்பொழுது வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டெழுத்துக்கு இணையான காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எமர்ஜென்ஸ் ஆகுது இந்த பாண்டிய நாட்டுக்குள்ளே. அப்போ ஒரே காலகட்டத்தில் வட்டெழுத்தும் இருக்கிறது, சமஸ்கிருத மொழியும் சமஸ்கிருத கிரந்த எழுத்தும் இங்கே மதுரை மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் நிற்கிது. அப்படியே வட்டெழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, பாண்டிய நாட்டில் 12ஆம் நூற்றாண்டு வரையிலும் செல்வாக்குடன் இருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் மெதுவாக அது நகர்ந்து அப்படியே நேராக சவுத்து நோக்கி போய் இங்கே நாகர்கோவில், கன்னியாகுமரி நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரத்துக்குள்ளே போய் நுழைஞ்சு அங்கே போய் என்னவாக மாறிதுன்னு கேட்டிங்கன்னா, வட்டெழுத்து, கோல் எழுத்து, கலப்பை எழுத்து, நானாமோனா எழுத்து, தெக்கன் மலையாளம் என்ற பெயரில் அங்கே போய் சேர்ந்துருச்சு. கூடவே கிரந்தமும் சேர்ந்து போயிடுது, சமஸ்கிருத மொழியும் சேர்ந்து மலையாளத்துக்குள்ளே நுழையும் பொழுது மலையாளமும் கிரந்த எழுத்தும் வட்டெழுத்தும் படிக்க தெரிந்தவர்கள் மலையாளத்தை வாசிக்கிற ஈஸி. அங்கே போய் என்னன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து அங்கே மலையாளம் என்ற ஒரு புதிய மொழியையும் ஒரு எழுத்தையும் அங்கே உருவாக்கி வச்சுருக்கு. இப்போ வட்டெழுத்து முடிஞ்ச உடனே மாடர்ன் தமிழ் வர தொடங்கிருச்சு. மாடர்ன் தமிழ் மதுரையினுடைய மையப்பகுதியில் மீனாட்சி அம்மன் கோயில் 460 கல்வெட்டுக்கள் தமிழில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் கிடச்சிருக்கிறது. இங்கிட்டு அழகர் கோயில், திருப்புவனம், திருப்பரங்குன்றம் என்று இன்னும் நிறைய கோயில்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லலாம். இப்படி தொடர்ச்சியான பல்வேறு விதமான கல்வெட்டுகளை நம்ம இங்கே பார்க்கலாம். இது தர்காக்குடி, இது மதுரைக்கு பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு கோயில், கருங்காலக்குடி. இலையூர் அரிதின் பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு இங்கே தான் இருக்குது. அந்த கல்வெட்டு அதிலே வருது. அதுக்கடுத்து கீழவளவு, உபசன், தொண்டில, ஓன்கொடு பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய ஏறக்குறைய ஒரு கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு. அந்த லைட் இருக்கா சார் இதில்? அந்த தூணுக்கு கீழே கூடிய அந்த கல்வெட்டு இடம்பெற்றிருக்கிறது. கீழே வளவில் அடுத்த காலகட்டங்களில் உருவ வழிபாடு, இந்த உருவ வழிபாடை பற்றி தனியாக பேசணும். ஏன்னா இதோட கான்ட்ரடிக்ஷன் ஆயிடக்கூடாதுன்றக்காக உருவ வழிபாட்டுக்குள்ளே நான் வரல. அதுக்கடுத்து அரிட்டாப்பட்டி, இது ஒரு குடைவரை. எங்கெல்லாம் இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டால், சமணம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அது பக்கத்துலேயே சைவமும் சேர்ந்து வந்து நிற்கும். அது பிற்காலகட்டத்தில் ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றி நான் அங்கே பேசலை, எழுத்தை மட்டும் தான் பேசிட்டு போயிட்டேன். அந்த மலையினுடைய அந்த விளிம்பில் தான் அந்த 2 கல்வெட்டு வருது. வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த நெல்வெளி சிலிவன் அதினன் நல் முளவகை கொடுப்பித்தோன்ற கல்வெட்டு. இது குன்னத்தூர், வரிச்சியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிச்சியூர்லேருந்து களிமங்கலம் போகிற ரோடு, அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டில் அடாரை 100 களம் நெல், மொத்தம் 3 கல்வெட்டுக்கள். அடாரை 100 களம், இளநகன் கருகிய நல்முளவகை பலி என்று சொல்லி 3 கல்வெட்டு இங்கே வருது. அந்த கல்வெட்டு டேமேஜ் ஆகிருக்குது, அதனால் சரியாக நமக்கு அதில் தெரியலை. அங்கே இருக்கக்கூடிய படுக்கை, இன்றைக்கி அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்திலே உதயகிரீஸ்வரர், அஸ்தகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய 2 குடைவரை கோயில்கள், சைவ கோயில்கள் இங்கேயும் வருது. மீனாட்சி அரிட்டாப்பட்டியில் லகுலிச பாசுவதம் என்று சொல்லக்கூடிய சைவம் வருது. மலையினுடைய அடுத்த பகுதியில் சமணம் நிற்கிது. இங்கே யானைமலைக்கு வந்துட்டிங்கன்னா நரசிங்க பெருமாள் கோயில் குடைவரை நிற்கிது, லாடன் முருகன் கோயில் குடைவரை நிற்கிது, மேலே பார்த்திங்கன்னா சமணம் நிற்கிது. அதற்கடுத்து மாங்குளத்துக்கு போனீங்கன்னா மேலே தமிழ் கல்வெட்டு இருக்குது, அடுத்த பக்கத்தில் ஒரு குடைவரையை செஞ்சு பாதியோடு நிப்பாட்டிட்டான். திருப்பரங்குன்றத்துக்கு போனீங்கன்னா மேலே சமணம் நிற்கும், கீழே பார்த்தீங்கன்னா 2 குடைவரை நிற்கும். ஒரு குடைவரை பார்த்திங்கன்னா பிற்காலகட்டத்தில் சைவத்துக்கு மாற்றிருக்கிறாங்க, ஒரு குடைவரை முருகனுக்காக நிற்கிது. அப்போ தொடர்ச்சியாக இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிருக்கு என்பதை நான் சொல்லலை, அதை முழுசாக சொல்லாமலே நான் வந்துட்டேன். எழுத்து மட்டும் கவர் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு வந்துட்டேன். இது கீழே குயில்குடி, செட்டி புடவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இவரை ஒரு செட்டியாருன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா மக்கள் நினச்சிருக்காங்க, அதனால் அந்த ஏரியாவுக்கு பேர் செட்டி புடவுன்னு பேராயிடுச்சு. பட் இந்த தீர்த்தங்கரர் சிற்பம் இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த கீழே குயில்குடி மலையில் நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய இது பேச்சு இது யானைமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சரு மாற்றி டைப்பாக இருக்குது. இது திருப்பரங்குன்ற மலை மேலே நீங்கள் வடக்கு கிழக்கு புறமாக இருந்து படிக்கட்டு மேலே ஏறி போனீங்கன்னா மேலே போய் பார்க்கலாம் இந்த சமண சிற்பங்கள். அங்கே
இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய கல்வெட்டுகள் இங்கே தான் எருக்காட்டூர் போலாலயன் ஆய்சை நெடுசாதன்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு. கீழே படுக்கை தலகாணி. இன்றைக்கி என்ன நம்ம வச்சுருக்க தலகாணி, அவன் வச்சுருக்க அன்றைக்கே தலகாணி. தலையணையை வைத்து அதுக்கு கீழே படுக்கிறது. அதுக்கு மேலே நம்மளுக்கு சேட்டை பண்ணியிருக்கிறாங்க, ஹியூமன் வேண்டலிசம். இப்போ பாருங்கள், எஸ் ராணி அந்த மாதிரிலாம் பேர் போட்டிருக்காங்க. இது நம்மளுடைய சேட்டை. ஆனால் மேலே அந்த படுக்கைக்கு மேலே தான் அங்கே அந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க, அங்கே தான் கல்வெட்டு போகுது. யானைமலை, யானைமலை மேலே ஒரு பக்கத்தில் இருக்கிற லாடன் முருகன் கோயில். இது யானைமலை மேலே இருக்கக்கூடிய கல்வெட்டு. யுவகுன்றத்தில் உரையும் பாதம்தான் ஏரி அரிதன் அத்துவாய் அரட்டகாய்பன் என்று சொல்லப்படக்கூடிய கல்வெட்டு. இது யானைமலையினுடைய மற்ற அந்த சிற்பங்கள். இதுக்கு அப்படியே வெளியில் வந்துடலாம் சார். அடுத்தது அழகர் கோயில். அழகர் கோயிலை பற்றின செய்தியில் இருங்குன்றம் என்ற பெயரில் நமக்கு யாப்பருங்களை விரித்துரை சொல்லுது. அங்கே ஒரு சமணப்பள்ளி இருந்தது என்று நமக்கான தகவல்கள் இருக்கிறது. அதற்கான கல்வெட்டுகள் அங்கே வரக்கூடிய கல்வெட்டு இது எல்லாமே. மதுரை பொன்கொல்லன், அநாகன், மத்திரைக்கே உப்பு வணிகன், கனநகன், சபமித இனப்பமித்தி, பாணித வணிகன், குழு வணிகன் என்று பல வணிகர்கள் பற்றின செய்திகள் நமக்கு அங்கே இடம்பெறுகிறது. இது அழகர் கோயில் மேலே அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய இடம். கீழடி நமக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கீழடி அகலாய்வுகளில் கிடைக்கப்படக்கூடிய பானை ஓடுகளில் இருக்கக்கூடிய கீரல் பொறிப்புகள் மற்றும் தமிழ் எழுத்து பொறிப்பு பெற்ற பொருட்கள். இது அந்த எஸ்கவேஷன் சைட்டு. இது வேண்டாம். மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி கோயில் ஏறக்குறைய நமக்கு 460 கல்வெட்டுகள் தமிழ் எழுத்துக்கள்லையும் கிரந்தத்துலேயும் நமக்கு கிடைச்சிருக்குது. அது தொடர்பான செய்திகளை பற்றி நான் கூட சொல்லிட்டேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அப்போ மதுரை என்பது ஒரு தொடர்ச்சியான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மிகச்சிறந்த எல்லா வகையான எழுத்துக்களுடன் கலந்த கலப்பில். இங்கே கூட பார்த்தீங்கன்னா மீனாட்சி கோயிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கு கல்வெட்டு கூட ஒன்று இருக்குது. அப்போ பாருங்கள், குறியீடுகள் கிடைக்கிறது ஒரு பக்கம், அது முடிஞ்ச உடனே தமிழி கல்வெட்டு வருது. தமிழி கல்வெட்டு முடியக்கூடிய காலகட்டத்தில் வட்டெழுத்து கல்வெட்டு வந்துருச்சு. வட்டெழுத்து கல்வெட்டு வந்த அதே காலகட்டத்தில் கிரந்தம் ஒரு பக்கம் வந்து நிற்கிது. அந்த வட்டெழுத்து முடிஞ்ச உடனே மாடர்ன் தமிழ் எழுத்துக்கள் வர தொடங்குச்சு. அதே காலகட்டங்களில் நமக்கு மற்ற பிறமொழி எழுத்துக்களும் பின்னாடி உள்ளுக்கு வந்து ஜாயிண்ட், அது நாயக்கருடைய காலகட்டங்களில் பிறமொழி எழுத்துக்களும் தொடர்ச்சியாக வந்து ஜாயின் பண்ணுகிறது. அப்படி என்றால் மதுரை பல மொழிகள் பேசப்படக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்க வந்து தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியதற்கான பல்வேறு சான்றுகளுடன் மதுரை ஒரு மிகச்சிறந்த எழுத்து பொறிப்பு பெற்ற சான்ற ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தொன்மையான நகரம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், இப்போ தமிழ் பேசுகிறதே எல்லோரும் அபூர்வமாக இருக்குது. அதில் நீங்கள் மேற்கொள்ளலாம் காட்டி நல்லா அருமையாக பேசுனது ரொம்ப எனக்கு இது தொழில் மேடம், ரொம்ப சிறப்பு. இல்லை, இத்தனை பாட்டு நாங்களாம் இப்போ காலத்தில் மனப்பாடம் பண்ணிடுவோமான்னு தெரில. இத்தனை மேற்கோளை நீங்கள் நிறையா மேற்கோள் எடுத்து காமிச்சது வந்து ரொம்ப சிறப்பு. அந்த ஆக்சுவலாக நான் வரலாற்றுத்துறை மாணவன், எனக்கும் இலக்கியத்துக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ண வச்சவர் இந்த அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு ஆசை தம்பி, அவர் தான் நமக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாரு. நம்ம பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் பேச போகணும்னா 2 பாட்டு நம்ம போடணும். அப்படின்றாத்தான் கொஞ்சம் அரங்கத்தை கொண்டு போகணும். அதனால் பாட்டையும் நாங்கள் வரலாற்றுத்துறை மாணவர்கள் சங்க இலக்கியம் பிடிக்காதுல்ல, தொழில் நிமித்தமாக நிறைய மேற்கோள் காட்டினது வந்து கண்டிப்பாக அதுக்கான காரணம் அவர் தான் சேரும் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சார், அந்த காலத்திலே வடமொழி எழுத்துக்கள் இருந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா வடமொழி எழுத்துக்கள் அதுவும் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் தானே வந்து மோத முடியும் நம்மளோட. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எழுத்துக்கள் கலந்து எழுதியிருக்கு. அதனால தான் தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு, பிற மொழி கலந்து எழுதாதீங்கன்னு அவரே அன்னைக்கு சொல்கிறாரு. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பெரிய அளவிலான எழுத்து படைப்புகள் பிற்காலகட்டத்தில் தான் வருது. நமக்கு வந்து இங்கே ஆரம்ப காலகட்டங்களில் எடுக்கப்படக்கூடிய பிற எழுத்துக்கள் என்பது 1-2 தான் மட்டும். குறிப்பாக மாங்குளத்தில் கிடைக்குது. 2வது வந்து பார்த்திங்கன்னா மறுகால தலையில் மட்டும் ஒரு எழுத்து மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ எழுத்து வடிவில் வந்து என்னென்னா வடமொழி எழுத்துக்களோ அல்லது
சான்ஸ்கிரிட்டோ அல்லது அவங்க சொல்கிறது, அவங்க கதைகள் நிறைய 5000 வருஷம்ன்றாங்கல்ல, 50,000 வருஷம் இப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்லிக்கிற வேண்டியதான். இல்லை அவங்க போயிட்டே இருக்காங்க. அவங்கள எங்கேயாவது பிடிக்கலாம்னு நானும் பார்க்குறேன். ஆனால் எங்கேயுமே பிடிக்க முடியல. எங்கே போனாலுமே இந்த இப்படி ஒரு சிக்கல் வருது. சின்ன சிக்கல் வந்து இது வடமொழி எழுத்துக்களை கலந்து எழுதாதீர்கள், வடமொழி எழுத்துக்கள் மோதி இருக்கின்றன. அப்படின்னா மோதி இருக்கின்றன, அவன் ஏதோ ஒரு லைனில் வந்து மோதி இருக்கான். அந்த காலத்தில் இருக்க போய் தானே மோதி இருக்கான். இல்லை, ஆக்சுவலாக இல்லாமலே வந்து மோதி இருக்க முடியாதுல்ல. அது வந்து பாலி மொழிகள், பாலி மொழியில் பாலி, பிராகிருதம், அதுதான் தமிழ் அப்படி மாறி மாறி வருது சார். இப்போ அதுலேயே பாலி, பிராகிருதம், அப்புறமேலு தமிழ் எப்படி ஆச்சு, தமிழா அப்படின்றது வேறு. அந்த கொஸ்டின்லாம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுக்குள்ளே. ஆனால் இப்போ இந்த ஒரு ஏரியா இருக்குது பாருங்களேன், நான் சொல்கிற ஏரியாவில் வந்து இவங்களை டச் பண்ணுறதுக்குரிய நம்மளுக்கு சான்று, அவங்களுக்கு சான்று கிடைக்கல, நம்மளுக்கு சான்று கிடச்சிருச்சு. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இல்லைன்னா நம்மளவே வீக் பண்ணுற ஆளுங்க. ஆனால் இப்போ தான் நம்ம ஆளுங்க கொஞ்சம் தெம்பாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, தமிழர்கள் வந்து மூத்த மொழி, எல்லாத்தையும் விட மூத்த மொழி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து யாருனாலையும் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து வாய்மொழியிலேயே இவ்வளவு இடங்களை கவர் பண்ணி, இவ்வளவு இடங்கள் ப்ரொபகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அதில் எங்கே மிஸ் ஆகிருக்கோம் அல்லது எப்படி தோற்று போயிட்டோம்? இந்த ஒரு கலக்கம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு இருக்குது. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன் சார், தேடிக்கிட்டே இருக்கேன். இப்போ நீங்கள் எழுத்து சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து எழுத்தில் வந்து முதன்மையானது தமிழி அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் இப்போ அப்பையும் வந்து அது வந்து போது பார்த்தீங்களா, அது அந்த ஒரு கேள்வி தான் சார் எங்களுக்கு. சார், அந்த கிடாரிப்பட்டி பக்கத்தில் ஏதோ அந்த இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னால், அது எந்த இடம் சார்? நான் கிடாரிப்பட்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வருது சார் அந்த இடம். நீங்கள் அழகு அந்த இந்த பஞ்சவர படுக்கைன்னு அதே இடம். தேங்க்யூ. திராவிடி லிபின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. சமவங்க சாரி லலித விஸ்தாரம் வேற தொல்லியல் அலுவலர் பூங்குன்றன் என்பவர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா, திராவிட லிபி என்றது பார்த்திங்கன்னா தமிழ் இதையும் சேர்க்குறாரு, கன்னடத்தையும் சேர்க்குறாரு. பட் ஆனால் கன்னடம் அப்போ வந்ததுக்கான எவிடன்ஸ் நம்மகிட்ட கிடைக்கல. அப்போ திராவிடி என்ற ஒரு சொல் வந்து நேரடியான பொருளாக சார்ந்தலிங்க ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அது தமிழே திராவிடம் என்று இப்போ சமீபத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அது மலையாளம்லாம் பின்னாடி தான் வருது. அதுதான் நான் சொன்னேன்ல, 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகான காலகட்டங்களில் தான் இந்த எழுத்துக்கள் மைக்ரேட் ஆகி மற்ற லேண்டில் போய் மொழியாக எழுத்தாக மாறிக்கிறது. சாந்தலிங்க ஐயாவுடைய கூற்றின் அடிப்படையில் தமிழே திராவிடம். ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம இந்த நீங்கள் சொன்னீங்க மதுரையில் வந்து மலைகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம இந்த கிராமத்து சைடெலாம் வந்து சொல்லுவாங்க, மதுரைக்கு வந்து இந்த மலை தான் வந்து எல்லை மாதிரி. என்ன மலையெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பரங்குன்றம் சொல்லுவாங்க, கீழகுயில்குடி சொல்லுவாங்க, நம்ம யானைமலை சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்க, இந்த வயசானவங்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிள்ளரா யானைன்னு சொல்லுவாங்க, மேயாத மான், கறவா பசு, பாடா குயில், இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இந்த இவங்க பழைய சொல்லாடலுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மலைகள் இருந்ததுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்காங்கய்யா? இல்லை, நம்ம இது ஒரு தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு தான். ஏன்னா சார்கிட்ட சொல்லும்போது கிடாரிப்பட்டின்னு சொல்லும்போது தெரியல, பஞ்சபாண்டவர் படுக்கைன்னு சொன்னமே டக்குன்னு பிடிச்சிட்டாரு. காரணம் ஏதோ ஒரு கதையை சொல்கிறது. அப்போ கதை என்பது மிக அவசியம் இந்த நாட்டில். அது குறிப்பாக யுவால் நோவால் ஹராரி அழகாக சொல்லுவாப்புல, ஒரு தனி மனிதனால் 100 பேரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒரு 6 கோடி அல்லது 10 கோடி அல்லது 110 கோடி உள்ள மக்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டால் கதை தேவைப்படுகிறது. கதையின் மூலமாக தான் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி தான் நாட்டுப்புற இலக்கியங்களிலும் கதைகள் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மலைகளின் மீது ஏற தொடங்குச்சு. ஆனால் அது உண்மையா என்று கேட்டிங்கன்னா, பாண்டிய நாட்டினுடைய எல்லை எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு புதுக்கோட்டையில் ஒரு வைப்பாறுன்னு ஒரு ஆறு போய்கிறது. அந்த ஆற்று என்னது வெள்ளாறு, அந்த வெள்ளாறினுடைய தெற்கு கரையிலிருந்து தான் பாண்டிய நாடு ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நமக்கு சங்க இலக்கியங்களில் நமக்கு பதிவு கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லப்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை. அதை வந்து மலையின் மீது ஏற்றி கூறுவதனால
அது அன்னைக்கு தேவைப்படுது, இந்த சமூகத்துக்கு அது தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா இன்றைக்கி சமூக மக்களாக இருந்திருக்க முடியாது. கதை என்று ஒன்று இல்லை என்றால் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கரடு முரடாக வாழ்ந்திருப்போம். ஏதோ ஒரு கதை தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் கதை என்பது அவசியம். அந்த கதை வந்து மலைகளின் மீது ஏற்றி கூறுவது என்பது நாட்டுப்புற வழக்குகள்லையும் இருக்குது, பெருந்தெய்வ மரபுகள்லையும் இருக்குது. சரி, நன்றிங்க. உங்கள் பதிலுக்கு நிறைய கேள்வி நிறைய பேசலாம் சார். சார் வணக்கம் சார். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான காரணம் ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்டு நீங்கள் வர்றீங்க. தென் வந்துட்டு நான் ஆர்கியாலஜி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு வரும்போது ஸோ பேப்பர் 2 எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்காக தான் நான் பர்சனலாக வந்தேன். ஆக்சுவலாக வரும்போது எனக்கு என்னென்னா அகழாய்வு அப்படிங்கிறது அது வந்து ஒரு தேடல் சம்மந்தப்பட்ட தேட 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 கிடச்சிக்கிட்டே இருக்க விஷயங்கள். ஸோ எனக்கு தேடலுங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு தேடல் ரொம்ப பிடிச்சமான விஷயம். இன்னொன்று எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படின்ட்டு தான் மோதுறோமே தவிர இந்த அகழாய்வு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம தேட மாட்டேங்கிறோம். அதோட விஷயமே தேடல் தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த இது நான் ஏன் பிடிச்சி தான் நான் அப்ளை பண்ணேன். அகழாய்வு அப்படிங்கிறது நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட்டு. எல்லாருமே அப்படியே போய் மோதுறோம், ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம வேலைக்கு போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தேடலுங்கிறது ரொம்ப பிடிச்சமான விஷயம். அது சம்மந்தப்பட்டிருக்கும் போது எனக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம ஏன் இந்த துறைக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு தோணுச்சு. இன்னொன்று நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனது இந்த மாங்குளம், மீனாட்சிபுரம், கிடாரிப்பட்டி, அழகர் கோவில், அரிட்டாப்பட்டி இந்த ஊருக்கெல்லாம் நடுவில் தான் என்னோடய ஊர். நான் பிறந்த ஊர் ஆக்சுவலாக. என்னோடய சொந்த ஊர் மாங்குளம், இருக்கிறது அரிட்டாப்பட்டி, பக்கத்து ஊர் மீனாட்சிபுரம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 8 கிலோமீட்டர் தான் அழகர் கோவில். ஸோ அந்த சுற்று வட்டாரத்தில் தான் நான் ஒரு 20 வருஷமாக சுற்றிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது அதனால எனக்கு தேடலை பிடிச்சதா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு அகழாய்வுத்துறைக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் கூடி இருக்குது சார். அதுதான் உண்மை. மேற்கொண்டு அவர் அகழாய்வு தொல்லியல் அலுவலர் ஐயா உட்காந்துருக்காரு, ஆசிய தம்பி ஐயா, அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்ன படிச்சிருக்கீங்க? யூஜி? நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. பிஜி பண்ணல. ஸோ இப்போ நான் 22 தான் முடிச்சுட்டு ஒரு 1.5 years இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். வாழ்த்து. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். அவர் மருதுபாண்டியன் ஐயாவோட அந்த பேச்சுக்கு நடுவில் ஐயாவுடைய கேள்விகளுக்கு நேரடியாக கூற முடியாட்டியே எனக்கு தெரிந்த ஒரு சிறு விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்போ அவர் கேட்கும்போது வட சொற்களோடு நம்ம ஏன் போட்டி போடுறதுக்கான அந்த வடமொழியோடு நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அல்லது அவங்கள நம்மளால் ஏன் சமாளிக்க முடியலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. குறிப்பாக நம்முடைய இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் வந்ததற்கு பின்பு தான் நம்ம ஒரு மிக பெரும்பான்மையான ஆவணப்படுத்தலுக்குள்ளே உள்ள வர்றோம். அப்போது குறிப்பாக அதுவும் ஆங்கிலேயர்களுடைய வருகையின் போது தான் நம்ம மிகப்பெரிய ஆவணப்படுத்தலுக்கு உள்ளே வர்றோம். ஆங்கிலேயர்கள் அது வில்லியம் ஜோன்ஸ் முதலாக வருகிற பொழுது அவன் கல்கத்தாவில் தான் முதல்ல உட்காரான். அங்கே தான் ஒரு கல்கத்தா கல்லூரியை நிறுவுறாங்க, இந்தியன் ஏசியாட்டிக் சொசைட்டி அதை நிறுவுறாங்க. இப்போ இந்த ஏசியாட்டிக் சொசைட்டியில் அவர்கள் வருகிற பொழுது இந்தியாவினுடைய ஆட்சி முழுவதும் யார் கையில் இருக்குது அப்படின்னா முகலாயர்கள் கையில் இருக்குது. இப்போ இந்த முகலாயர்கள் கையில் இருக்கிற பொழுது இந்த முகலாயர்கள் யாரிடமிருந்து இந்த ஆட்சியை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா அந்த சமயத்தில் அங்கு இருந்த இந்திய அல்லது இந்து சமயங்களை பின்பற்றுகின்ற அரசர்களிடமிருந்து அவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இப்போ இந்த இந்து சமய அரசர்களுக்கும் அல்லது முகலாய அரசர்களுக்கும் இடையிலான இந்த மொழி அப்படின்னு வருகிற பொழுது இந்த இருவருக்குமான ஒரு பொது மொழியாக வடமொழி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது உருது மொழியாகவும் அதே சமயத்தில் சமஸ்கிருத மொழியாகவும் அங்கே நிறுவி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குப்தர்கள் காலத்திலேருந்து சமஸ்கிருத மொழி என்கிற அந்த வடமொழி வட இந்தியா முழுமையும் ஒரு ஆட்சி பரப்பில் இருந்த ஒரு மொழியாக நம்ம பார்க்குறோம். அது ஒரு கடவுள் மொழியாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தெற்கில் நம்ம ராஜராஜ சோழன் உட்பட நமக்கு தெரிந்த அரசர்கள்ன்றதுனால ராஜராஜ சோழன்ற ஒரு பேரை சொல்கிறேன். அப்போது ஒரு பேரரசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வடமொழியை கடவுளின் மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது. இது அந்த காலகட்டத்தினுடைய தேவை. அதை சரி தவறு அப்படின்னு நம்ம வாதிட வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த காலகட்டத்தினுடைய தேவையும் சூழலும் வடமொழியை கடவுள் மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மரபு அரச வம்சத்தினுடைய இருக்க எல்லாக்கிட்டையும் இருந்தது. அப்போது இந்தியாவினுடைய மொழியாக ஐரோப்பியர்கள் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் தெரிந்து கொண்ட மொழி எது அப்படின்னா உருதும் சமஸ்கிருதமும். அப்போ இந்த 2 மொழியும் தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான மொழிகளாக இருந்தது அப்படின்னு அவங்க கருதிட்டு இருந்தாங்க பன்னெடுங்காலமாக. எப்போ தெற்கு பக்கமாக அவருடைய திசை திரும்புகிற வரைக்கும் அப்படி இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து எல்லிஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, இந்த எல்லிஸ் இங்கே வந்ததற்கு அப்புறம் தான் அவர் சென்னையில் ஒரு காலேஜை வந்து நிறுவுறார். இன்றைக்கி இருக்க செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, சென்னை தலைமைச் செயலகம், அங்கே தான் அவர் வந்து சென்னை கீழ்த்திசை கல்லூரி ஒன்றை நிறுவுறாரு. இந்த கீழ்த்திசை கல்லூரியை நிறுவுகிற பொழுது தான் கால்டுவெல் போன்றவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மொழிகளுக்கான ஒரு வரையறையை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவர்கள் வந்து வடமொழிகளும் தென்மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை உணர்கிறார்கள். சமஸ்கிருத மொழி அப்போ ஐரோப்பியர்களுக்கு இந்தியா என்கிற ஒரு 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 தேசத்தை பற்றிய இந்திய மக்கள் பேசக்கூடிய மொழின்னு அறிமுகமாக இருக்கக்கூடிய மொழி வந்து வடமொழி மட்டும்தான், அதாவது சமஸ்கிருதமும் உருதும் மட்டும்தான். இப்போ இங்கே வந்து ஹெய்லிபெரி அப்படின்னு சொல்லி இங்கிலாண்டில் ஒரு கல்லூரி இருக்குது. இந்த காலனி நாடுகளுக்கு அவர்கள் வேலைக்கு வரணும், இங்கே வந்து அவர்கள் வந்து ஆங்கிலேய அதிகாரிகளாக வரணும்னா அந்த ஹெய்லிபெரி காலேஜில் 2 மொழிகள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று வந்து உருது. இந்த 2 மொழிகள் சொல்லி கொடுத்து நீங்கள் இந்தியா போன்ற கீழ்த்திசை நாடுகளுக்கு நீங்கள் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா, அதிகாரிகளாக போகணுன்னா அந்த மொழிகளை கற்றுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்போது ஐரோப்பிய நாட்டில் ஐரோப்பியர்களுக்கு இந்தியா என்கிற ஒரு தேசத்திற்கு போகணும்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி என்பது சமஸ்கிருத மொழியாகவும் உருது மொழியாகவும் தான் அறிமுகமாக இருந்திருக்குது. அப்போ இங்கே கால்டுவெல் போன்றவர்களும் அந்த மறைபரப்பாளர்களாக வந்த கால்டுவெல் போன்றவர்களும் ஆங்கிலேயர்களாக வந்த எல்லிஸ் போன்றவர்களும் வருகிற பொழுது தான் இங்கு வடமொழிக்கு மாற்றாக வேறு சில மொழிகள் இருக்கிறத உணர்கின்றாங்க. குறிப்பாக தமிழ் என்கிற ஒரு மொழியை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த மொழியை கண்டுபிடித்தா அவங்க திராவிட மொழி, இதற்கு வேறு தென்மொழி அப்படின்னு ஒரு மொழி குடும்பமும், இது வடமொழி குடும்பத்திற்கு மாற்றான ஒரு மொழியாக இருக்கிறது அப்படின்ற சில விஷயங்களையும் ஆய்வுகளையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் தமிழிலே நிறைய ஆய்வுகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. ஐரோப்பியர்களுக்கு தமிழ் அதற்கு பின்பு தான் அறிமுகமாகிறது. அதாவது வடமொழி அறிமுகமானதற்கு பல ஆண்டுகளுக்கு பின்பு தான் தமிழ் மொழி அறிமுகமாகிறது, ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிமுகமாகிறது. அதனால் தமிழில் ஆய்வுகள் என்பது மிக தேக்கமடைந்த ஒரு நிலைமையில தான் இருந்திருக்குது. இதே போல தான் வட இந்தியாவில் நடத்தப்பட்ட அகழாய்வுகள். அப்போ ஆங்கிலேயர்கள் முழுக்க ஐரோப்பா முழுக்க இந்தியா என்பதை வட இந்தியா என்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு இன்றைக்கு நம்ம சிந்துவெளின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உட்பட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆய்வுகளை தொடங்கிட்டாங்க. இப்போது நாம் இன்றைக்கி 2017 தான், இந்த 2015-16 தான் முதலாக நம்ம வந்து கீழடி அப்படின்ற ஒரு இடத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கு வந்தோம். இதற்கு முன்பாக கீழடிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மற்றும் 150 அகழாய்வுகள் நடந்திருக்குது. கீழடி 151வது அகழாய்வு. ஆனால் இந்த 150 அகழாய்வுகள் நடந்ததை பற்றி பெரிய அறிமுகம் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இந்த 151வது அகழாய்வு நடந்ததுக்கப்புறம் தான் தொல்லியல் அகழாய்வுகள் அல்லது தொல்லியல் துறை குறித்த ஒரு விழிப்புணர்ச்சியை பொதுமக்கள்கிட்ட வெகுஜன மக்கள் 2018 2024 வரைக்கும் நாம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 3 முதல் 8 அகழாய்வுகளை செய்கிறோம். அப்போது ஒரு வருஷத்துக்கு 8 அகழாய்வுனா இந்த 5 வருஷத்துக்குள்ளே நாம் ஒரு 40 அகழாய்வுகளை செஞ்சுருக்கிறோம். 40 முறை 40 இடங்கள் அகழாய்வுகளை செஞ்சுருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஆணையர் திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவங்களும் தமிழக அரசும் தான் இதற்கு மிக முக்கியமான, எங்கள் அமைச்சர் பெருமக்களும் அரசும் தான் மிக முக்கியமான ஒரு காரணம். அப்போ இந்த 40 அகழாய்வுகளில் கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளை நாம் இன்னைக்கு விரிவுபடுத்துகிறோம். இந்த சான்றுகளை விரிவுபடுத்துகிற பொழுது தான் தமிழ் என்கிற ஒரு மொழி வந்து இந்தியாவினுடைய மூத்த மொழியாக இருப்பதற்கான காரண காரியங்களை நாம் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிப்பதற்கான விஷயமாக அமைகிறது. அப்போ இப்போ தான் நம்ம அந்த ஆய்வுகளை தொடக்கியிருக்கோம். எப்போது வட இந்தியாவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1924 தொடங்கின சிந்து சமவெளி இப்போ 100 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு பின்பு 2024 தான் நம்ம ஒரு 40 அகழாய்வுகளை மிக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை மிக அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கீழடி வந்து கிமு 580 என்பதற்கான ஒரு காலம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ இந்தியாவினுடைய இரும்பு காலம் என்பது நம்ம மயிலாடும்பாறை, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறைன்னு ஒரு இடத்துல அகழாய்வு பண்ணோம். அந்த இடத்துல கிடைத்த அகழாய்வு தரவுகள் அடிப்படையில் இரும்பு காலம் அல்லது உலோக காலத்தினுடைய வயதை வந்து நாம் இன்றிலிருந்து 4200 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ இந்த 4200 ஆண்டுகளுக்கு முன்பாகனா கிட்டத்தட்ட இது சிந்து சமவெளியுடைய காலத்தினுடைய சமகாலமாக கருதப்படக்கூடிய காலம். அப்போ இந்த ஒரு தரவு மட்டும் போதுமானா பத்தெல்லாம் இப்போ நம்ம திரும்ப திருநெல்வேலி பகுதியில் ஆதிச்சநல்லூர்லையும் சிவகலையிலையும் கொற்கையிலையும் கிடைத்த சான்றுகள் அடிப்படையில் அதே அறிவியல் பூர்வமாக காலக்கணிப்பு செய்கிற பொழுது அதுவும் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதாவது 3000 ஆண்டுகள் BC 3000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த டேட்டு ஒரு காலம் இல்லை, கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காலக்கணிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு காலக்கணிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது.
அப்போ இன்றைக்கி நம்முடைய தமிழக முதல்வர் அதை என்ன சொல்கிறாங்க, 2023 ஆகஸ்ட் மே மாதம் 9ஆம் தேதி சட்டசபையில் அறிவிக்கிறாங்க. இனிமேல் இந்தியாவினுடைய வரலாறு தெற்கிலிருந்து தான் தொடங்கி எழுதப்படணும். ஏன்னால் பாலி பிராகிருதம் பேசிய காலகட்டத்திற்கு இணையான காலகட்டத்தில் அல்லது அதற்கு முந்தாக ப்ரீ மௌரியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அல்லது ப்ரீ புத்தா அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ப்ரீ சமணா. அப்போ இந்த பௌத்த சமண இந்த பாலி பிராகிருத அல்லது அசோகனுடைய காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் கிமு 8ஆம் நூற்றாண்டு அளவிலேயே இங்கு ஒரு எழுத படிக்க தெரிந்த மரபு இருந்திருக்கிறது. இதை நாம் இரும்பு கால பண்பாட்டிலிருந்து தொடங்கணும். அப்போ கிமு 5000 அளவில் சிந்து சமவெளியில் மக்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த எழுத்துக்கள் இதுவரைக்கும் யாராலும் என்ன செய்யல, டெசிஃபர் பண்ணப்படலை. அதை நம்ம எந்த எழுத்துக்களும் படிக்க முடியலை. ஆனால் அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் இருந்த மக்கள் குறியீடுகளை தாண்டி எழுத்துக்களை உருவாக்கி பயன்படுத்தி இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. அப்போ கிமு 800 அளவிலேயே கொற்கையில் கிடைத்திருக்கக்கூடிய அந்த சான்றின் அடிப்படையில் கிமு 800லேயே நமக்கு எழுத்து என்பது ஒன்று உருவாகியிருந்திருக்கிறது. அதாவது எழுத்து அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சுரல் ஃபார்மேட். நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இலக்கண வடிவமைப்புடன் கூடிய வாக்கியங்களுடன் கூடிய அந்த மொழி அமைப்பு முறை கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே நம்மளுக்கு உருவாகி இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதைத்தான் நம்மளுக்கு அந்த பல்வேறு அந்த தமிழி எழுத்து பொறிப்பு இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் காட்டுகின்றன. அந்த எழுத்துக்களில் வடமொழி சார்ந்த அல்லது பாலி பிராகிருதம், நம்ம வடமொழின்றதை நேரடியாக சமஸ்கிருதம் என்று புரிந்து கொள்ளாமல் அதை பாலி பிராகிருதத்தோடு சேர்த்து தான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா சமஸ்கிருத மொழி என்பது கூட பாலி பிராகிருதத்திலிருந்து உருவான ஒரு மொழி தான். அப்போ இந்த பாலி பிராகிருத மொழி சொற்கள் இங்கே கலந்திருக்கின்றன. இப்போ இதற்கு மொழி இலக்கணம் வகுக்கிற பொழுது வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரி அப்படின்னு தான் தொல்காப்பியர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வட சொல்லை எழுதுகிற பொழுது நீங்கள் அதை வட சொல் எழுத்துக்களாலே நீங்கள் எழுதுங்க, அது தவறு கிடையாது. அது வட சொல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும், வடமொழி என்பதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தொல்காப்பியர் அதற்கு இலக்கணம் வகுக்கிறார். இப்போ தொல்காப்பியர் அந்த இலக்கணத்தை வகுக்கிற பொழுது அவருக்கு முன்பாகவே என்மனார், கூறுப, மொழிப, அப்போ அவருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே ஒரு மொழி வழக்காறு இருந்திருக்கிறது, அதற்கான ஒரு சீரிய ஒரு இலக்கண அமைப்பு இருந்திருக்கிறது, மொழிக்கான அமைப்பு முறை இருந்திருக்குன்ற நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஆனால் தொல்காப்பியத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய நூல்களை நம்மளால் எடுக்க முடியலை. இப்போ அதற்கான எழுத்து சான்றுகளாகத்தான் அவர் சொன்ன அந்த தமிழி கல்வெட்டுகளும் நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அகழாய்வுகள் கிடைக்கக்கூடிய எழுத்து பொறிப்பு இருக்கக்கூடிய பானை ஓடுகளும், இந்த எந்த எழுத்து பொறிப்பு இருக்கக்கூடிய பானை ஓடுகளிலும் சரி அல்லது அவர் சொன்ன அந்த தமிழி கல்வெட்டுகளையும் சரி தமிழ் மொழி அமைப்பு இன்றைக்கும் சிதையாமல் இருக்கிறது. அப்போது கிட்டத்தட்ட 2800 அல்லது 3000 ஆண்டுகளாக ஒரு மொழி அதனுடைய கட்டமைப்பில் எந்த விதமான தவறும் இல்லாமல் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு எழுதினவங்களும் எந்த தப்பு இல்லாமல் எழுதியிருக்கிறாங்க, எந்த எழுத்துப்பிழையும் விடலை, எந்த சொற்பிழையும் விடலை. இப்போ இன்றைக்கும் அது 3000 வருஷமாக ஒருத்தர் எழுத்துப்பிழையும் சொற்பிழையும் இல்லாமல் ஒரு சமூக மரபு இயங்கியிருக்குன்னா அது இந்தியாவிலேயே குறிப்பாக தெற்காசியாவிலேயே அது தமிழகத்தில் மட்டும்தான். இப்போ அதை நிறுவுவதற்காகத்தான் நம்ம பல்வேறு ஆய்வுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அத்திரம்பாக்கம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் பயன்படுத்தின கற்கோடாரியில் தொடங்கி அப்போ 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தென்னிந்தியாவில் மனிதனுடைய அந்த நாகரிக பண்பாட்டு வளர்ச்சி உருவாயிருச்சு, ஒரு நாகரிக மனிதன் பழங்கற்கால மனிதன் உருவாகிட்டான் அப்படின்னு 15 லட்சம் ஆண்டுகள் தொடங்கி இன்றைக்கி நம்ம கொற்கை, கீழடி, சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் 3000 ஆண்டுகள் அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நாகரிகங்கள் உருவாகி அது பண்பாட்டு நிலையில் வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு வரைக்கும் அது மிகச் செழுமையோடு இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு மொழியாக இந்த தமிழ் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை நாம் பல்வேறு வகைகளையும் குறிப்பாக தொல்லியல் சான்றுகள் மூலமாகவும் அகழாய்வு சான்றுகள் மூலமாகவும் நிறுவுவதற்கான பல்வேறு பணிகளை இப்போ ரொம்ப வேகமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதற்கான ஆய்வுகள் நம்ம இப்பொழுதுதான் ஆரம்பித்ததுனால இந்த ஆய்வுகளுடைய முடிவுகளை நம்ம இன்னும் விரைவுபடுத்தும் பொழுது அல்லது இன்னும் மேம்படுத்தும் பொழுது இன்னும் மேலதிக சான்றுகள் நம்மளுக்கு யாராலும் மறுக்க முடியாத சான்றுகளை நம்மால் கொடுக்க முடியும் அப்படின்றத அதற்கான ஒரு பதில். நன்றி. மிக்க நன்றி. இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறேன் சர்ப்ரைஸ் ஒரு டாக் ஆசை தம்பி சாருடைய அந்த ஃபினிஷிங் டச் ஒருவோடு இருந்தது. ஒரு அருமையான உரையை வழங்கிய மருதுபாண்டியன் சார் அவர்களுக்கும் எங்களுடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாகவும் நம்மளது வாசகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் ஒரு பெரிய பொக்கிஷம், நிறைய கண்டென்ட் நம்ம மதுரையை பற்றின ஒரு அகழ்வாய்வு பற்றின பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா தகவல் களஞ்சியமாக சார் இருக்காங்க. அதான் என்சைக்ளோபீடியா. ஸோ இவரை ஏதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 டாக்கு நம்ம கூப்பிட்டாலுமே
10 அவ்வளோக்கு கண்டென்ட் வச்சுருக்காங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம சார் வந்து பேச வைக்கணும்னு சொல்லி எங்களுடைய ஆசை. இன்னும் இதோட இதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொழில் நாள் நம்ம அந்த இதில் இப்போது ஆர்கியாலஜிக்கல் டே அன்னைக்கு சாரை கூப்பிட்டு ஒரு சின்ன ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு டாக் ஆயிடுச்சு அது. பட்டு ரொம்ப பொட்டென்ஷியலான ஒரு டாக், அதை மிஸ் பண்ணிட்டோம். திரும்ப அது இன்னொரு நாள் வந்து அந்த அந்த உரையை நிகழ்த்தி நம்ம மக்களுக்கு செய்யணுன்றது எங்களுடைய ஆசை. நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. சொல்கிற மாதிரி நான் சாரோடு இணைஞ்சு நிறைய பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம பண்பாடு, நம்மளுடைய பழமை, நம்ம தொன்மை, இது எல்லாத்தையும் பாதுகாக்கணுன்றதுலையும் அடுத்த தலைமுறைக்கு அதை எப்படியாவது சேர்த்துடணும் அப்படிங்கிறதுலையும் பெரும் முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து கூட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தோடு சேர்ந்து ஒரு நிறைய பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம். அது செய்வோம்னு நினைக்கிறோம். நன்றி வந்ததுக்கு. ஆசை தம்பி சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு இதே தலைப்பில் ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணி தான் சாருக்கு வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்காக சென்னை போயிட்டாங்க. அப்போ ஆசை தம்பி சார் வந்தாங்க. அப்போ சார் ஒரு எப்படி சொல்ல சர்ப்ரைஸ் மேட்ச்னால செம்மையாக விளையாடி இது பண்ணாங்க. இப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு ஒரு செம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அப்போயும் ரொம்ப நல்ல டாக் கொடுத்தாங்க. சாருக்கு நன்றி. 2 பேத்துக்கும் நம்ம நூலகம் சார்பாக நிறைய தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.